லூக்கா 1 அதிகாரம் 26 வசனத்திலிருந்து வாசி. 6 மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். And in the 6th month, the angel Gabriel was sent from God unto a city of Galilee named Nazareth, to a virgin espoused to a man whose name was Joseph, of the house of David, and the virgin's name was Mary. And the angel came in unto her and said, Hail thou that art highly favored, the Lord is with thee, blessed art thou amongst women. 30 வசனத்தை பாருங்கள். Verse 30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். And the angel said unto her, Fear not, Mary, for thou hast found favor with God. 42 வசனம். Verse 42. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. And she spake out with a loud voice and said, Blessed art thou among women, and blessed is the fruit of thy womb. 48 வசனம். Verse 48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். For he regarded the low estate of his handmaiden, for behold, from henceforth all generations shall call me blessed. எங்கள் அன்பின் ஆண்டவரே, Loving Lord, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். we thank thee graciously. இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை உம்முடைய அன்பான கரத்திலே வைக்கிறோம். We commit the portion that we read into thy loving hands, O Lord. நீர் இதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி விட்டு இந்த வசனத்தில் உண்டாகிற ஜீவனையும் ஆவியின் நிறைவையும் எங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க இரக்கம் செய்யும். Thou hast got to bless this verse, O Lord. Thou hast got to break it and give it unto us. நாமம் மகிமைப்படுவதாக. Let thy name be glorified, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். இந்த வேத பகுதி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமானவைகள், மிக தெரிந்தவைகள். This portion of the verses that we read is well familiar and well known unto us. என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பதாக Before my Lord Jesus அவருடைய தாயாகிய மரியாள் கன்னிகையாயிருந்த பொழுது his mother Mary, தேவதூதனால் அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவைகள். his mother Mary, when she was a virgin, these words were spoken by the angel of God, Gabriel. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அங்கே சொல்லப்படுகிறது, It is said that, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், Blessed art thou among women. பயப்படாதே, நீ கிருபை பெற்றாய். Fear not, for thou hast received favor from God. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. Blessed art thou among women, thy seed shall be blessed. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார். From henceforth all generations shall call me blessed. ஒரு பெண்ணை பற்றி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்கிறோம். We read about the words spoken about a woman. வேதம் சொல்லுகிறது, The word of God says, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், Blessed art thou amongst women. நீ பயப்படாதே, Fear not, உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. for thy seed also shall be blessed. உன்னுடைய சந்ததி மாத்திரம் அல்ல, Not only thy seed, அநேக சந்ததிகள், இனி வரும் சந்ததிகள் உன்னை பாக்கியவதி என்று சொல்லுவார். and the nations to come forth would address thee as blessed. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள், She is being blessed. அவளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். Her children are being blessed. அநேக சந்ததிகளுக்கு அவருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறது. And the blessing is planted amidst all her generation. இதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், One cause for it, அவள் தேவனிடத்திலே
கிருபை பெற்றவள். She received grace from God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் விரும்புகிறோம். We desire that we ought to be blessed. நாம் எல்லாரும் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம். And we do wait for the blessings of God. ஆனால் அநேக ஸ்திரீகளுக்குள்ளே நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது பணமும் பொருளும் ஆஸ்திகம் அல்ல. It's not money, matter or wealth that makes us blessed amongst them. கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். When we read the word of God, ஆபிரகாம் அவருடைய வேலைக்காரன் அவனுடைய மகனுக்காக பெண்ணை கொள்ளும் பொழுது கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். when the servant of Abraham went to seek a handmaid for his son, வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாய் இருக்கிறார். he is a man blessed with silver and gold. வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உள்ள எஜமானாய் இருக்கிறார். A master having servants and maid servants. இதைத்தான் அவன் ஆசீர்வாதமாக பார்த்தான். That is what he saw as a blessing. இன்றைக்கு உலகம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது என்ன என்று கேட்டால், what about the world? What does it claim to be blessing? அவன் பெற்ற பணம், his money, அவன் பெற்ற வெள்ளி, the silver, அவன் பெற்ற பொன், the gold, அவன் பெற்ற வீடு, the house that அவன் பெற்ற வேலைக்காரர்கள், the servants that அவன் he has, பெற்ற வேலைக்காரிகள், the maid servants that he has. இவைகளை வைத்துதான் அவன் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். Basing on all these factors, he is said to be blessed amongst all. ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையிலே அப்படி பெற்றதாக நமக்கு தெரியவில்லை. But in the life of Mary, whether she was blessed likewise, வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் பெற்றதாகவோ வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமாட்டியாய் இருந்ததாகவோ வேதத்தில் எழுதப்படவில்லை. whether she had servants or maid servants, whether silver or gold, it's not written in the word of God. இவைகளில் ஒன்றையுமே அந்த தாயார் பெறாமல் இருந்தாலும் அவர்கள் ஒன்றை பெற்றார்கள், தேவனிடத்திலே கிருபையை பெற்றார்கள். Though this mother never received all this, she received favor from the side of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த கிருபை அவர்களை எப்படி மாற்றினது என்று கேட்டால், how about this favor and grace, how did it change? உலகத்தில் உள்ள எல்லா ஸ்திரீகளிலும் அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றியது. She was found to be blessed amongst all women in this world. அவர்களுடைய சந்ததியை ஆசீர்வாதமாக மாற்றியது. A generation is also blessed. தலைமுறை தலைமுறையாக அவர்களை பாக்கியவான்களாய் மாற்றியது. From generation to generation she was made blessed. நான் எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், all fear I tell you, இந்த உலகத்திலே நாம் எவ்வளவோ பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கிறோம். we try to receive a lot in this world. ஆனால் yet ஒரு மனுஷன் கிருபையை மாத்திரம் பெறாதிருந்திருப்பானால் இவன் பெற்றவைகள் எல்லாமே வீண் என்று நான் நினைக்கிறேன். if a man would not receive God's grace, all this is in vain. இந்த கிருபை அவளை மாத்திரம் பின்தொடரவில்லை, அவனுடைய சந்ததியும் தொடருகிறது. The grace not only followed Mary, even her generation. நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read about the spiritual blessings, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 Timothy 1st chapter 4ஆம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 4th and 5th verse, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. தீமோத்தேயுவை பார்த்து எழுதும் பொழுது, here when Timothy writes, தீமோத்தேயுவே உனக்குள்ளே ஒரு மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறது. you have an unfeigned faith in thee. இந்த விசுவாசம் எப்படி வந்தது என்றால், how come this faith? உன்னுடைய தாயாரிடத்திலே வந்தது. It was there in your mother. உன்னுடைய தாயாருக்கு எப்படி வந்தது என்றால்,
How come it came to your mother? உன்னுடைய தாயாருடைய தாயாரிடத்திலே வந்தது. It came from your grandmother. மூன்று ஒரு பாட்டியிடத்திலே ஆரம்பித்த விசுவாசம் Started from the mother. தன் மகளிடத்திலே வந்தது. It came to the daughter. அந்த மகனிடத்திலே வந்தது. It came to the son. பவுல் சொல்லுகிறார், இந்த விசுவாசம் உனக்குள்ளே வருவதற்கு முன்பதாக, even before this faith would come unto thee, தலைமுறையாக இந்த விசுவாசம் கிரியை செய்கிறது. from generation to generation this faith. அதே விதமாகவே நான் நினைக்கிறேன், I believe in the same way. மரியாள் பெற்ற கிருபை மரியாளோடு முடிந்து விடவில்லை. The grace that Mary got never ended up with her. ஆனால் மரியாள் பெற்ற கிருபை அநேக சந்ததிகளுக்கு அவளை பாக்கியவதியாய் காட்டும்படியாக கிருபை தொடருகிறது. The grace that Mary received followed that many generation would call her blessed. இந்த உலகத்திலே துன்மார்க்கர்கள் தங்கள் குடும்பத்துக்கு சாபத்தை வைத்துவிட்டு போகிறார்கள். Many wicked people keep a curse on the family and depart. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு கிருபையை தன்னுடைய வீட்டிலே வைத்துவிட்டு போகிறார். But a child of God is able to keep his or her grace at home. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த கிருபைக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிற வேளையிலே, when the psalmist mentioned ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. Thy grace is better than life. நாம எதுல சந்தோஷப்படுறோம் தெரியுமா? Where do we rejoice? நல்ல ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நாம இருந்த ஆண்டவருக்கு ரொம்ப நல்ல நன்றி சொல்லுகிறோம். So if we have sound health and a good life, we ஆனால் நம்முடைய ஜீவனை காட்டிலும் தேவனுடைய கிருபை பெரியது, தேவனுடைய கிருபை நல்லது. But more than our life, the grace of God is great and also good. நான் நினைக்கிறேன், I believe உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கிறது. you have a wealth of 50 lakhs. திடீரென்று உங்களுக்கு ஒரு சுகவீனம் ஆகிவிட்டது. All of a sudden you are taken ill. உங்களை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து கொண்டு போகிறார்கள். They take you to the hospital. டாக்டர் சொல்றாரு 70 லட்சம் ரூபாய் இருந்தாதான் உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. Doctors say if you have 70 lakhs we can save you. நீங்க யாருமே சொல்ல மாட்டீங்க, None of you would say, ஐயோ 70 லட்சம் ரூபாயா என்னால முடியாது விட்டுரு நான் சாவுறேன்னு சொல்ல மாட்டீங்க. it's better for me to die instead of spending 70 இந்த lakhs. 50 லட்சம் ரூபாய் சொத்தையும் வித்து selling this 20 லட்சம் ரூபாய் கடனும் வாங்கி taking a loan for 20 lakhs. இன்னும் என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாம் வாங்கி உங்கள் ஜீவனை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். Whatever you can obtain, you obtain and try to save your life. ஏனென்றால் இந்த ஜீவன் உலகத்தை காட்டிலும் பெரியது. Why? Because your life is greater than this world. இயேசு சொன்னார், Jesus said, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் if one would gain the whole world, தன்னுடைய ஜீவனுக்கு அது ஈடாகாது. that cannot be compared to his life. ஒரு தராசில ஒரு தட்டிலே என்னுடைய ஜீவனை வைத்து Keeping my life in a plate in a balance, அந்த ஜீவனுக்கு அடுத்த தட்டிலே நம்முடைய உலகத்திலே உள்ள அவ்வளவு வெள்ளி பொன் நிலம் ஆஸ்தி அத்தனை வைத்தாலும் இந்த ஜீவனுக்கு இது ஈடாகாது. if you keep the silver, gold and all properties in the other plate, it cannot equal to that life. நம்முடைய அழிந்து போகிற இந்த ஜீவனே அதற்கு இடையாகாது என்றால் தேவ கிருபை என்று சொல்லுகிறது இந்த ஜீவனை காட்டிலும் பெரியது, இந்த ஜீவனை காட்டிலும் நல்லது. If the life that perishes cannot be compared to it, likewise the grace of God is greater and the best. இந்த கிருபையே ஒரு மனுஷனை விசேஷித்தவனாக மாற்றுகிறது. It is this grace that can make a man excellent. யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் The book of Exodus, தயவு செய்து 33வது அதிகாரம் chapter 33, 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verse 16, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதினாலே அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா. யாத்திரா 33:16, 33:16. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும், பூமியின் மேல் உள்ள எல்லா ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும். அல்லேலூயா. நாங்க யாரு? விசேஷித்தவர்கள். We are an excellent people. இவங்க யார் எப்ப ஜெபம் பண்ணார் தெரியுமா? When did he pray? இவங்க யாருக்குமே வீடு இல்ல. None of them had houses. இவங்க யாருக்குமே சொத்து இல்ல. None of them had property. எல்லாரும் நாடோடிகளாக இன்றைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க, நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க. All these people are lean and strangers. எல்லாரும் கூடார வாசிகள்.
they are 20. காலையிலே மன்னா பெய்தாதான் சாப்பாடு. If they have manna in the morning, they can have breakfast. கண்மேல பிளந்தாதான் தண்ணி. Likewise, if the sea is 40 வருஷமா ஒரு புதிய வஸ்திரம் இல்ல, புதிய செருப்பு இல்ல. 40 years, no good garment and no good slippers. வீட்டிலே கறியும் மீனும் உள்ள சாப்பாடு இல்ல. They don't have non-veg. டெய்லி மன்னா, டெய்லி இந்த தண்ணி தான். Daily manna and daily this water. யாருக்கு சொந்த வீடோ சொந்த நாடோ எந்த பத்திரமோ இல்லை. None of them have their own house or their own land. எதுவுமே அவர்களுக்கு சொந்தம் என்று இல்லாவிட்டாலும் Though they have அவர்களை விசேஷித்தவர்களாய் மாற்றினது என்ன என்று கேட்டால் தேவ கிருபை. What made them excellent? It's the grace of God that made them so. இந்த கிருபை மாத்திரம் எங்களோடு இருக்குமானால், If this grace be உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைக்குமானால், if we receive favor in that, நீர் எங்களோடு வருவி, you would walk with நீர் us, எங்களோடு இருப்பி, you would be with us. அப்ப நாங்க யாரா இருப்போம் என்று சொன்னால், Then who we ought to நாங்கள் be? விசேஷித்தவர்களாய் இருப்போம். We would be an excellent நான் generation. சொல்லுவேன், சாதாரண மனிதர்களை ஒரு சிறுபான்மை கூட்டத்தை, எந்த சொந்தமில்லாத ஒரு கூட்டத்தை விசேஷித்த ஒரு கூட்டமாய் மாற்றுகிறது கிருபை. It's the grace of God that makes a nation which is nothing to be excellent. நீங்கள் மாத்திரம் தேவ கிருபையை பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள். If you have received the grace of God, you're not ordinary people, you're excellent. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe so? நான் விசேஷித்தவன் ஐயா. I'm an excellent இந்த man. உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் தேவன் எங்களை விசேஷித்தவர்களாய் Amidst all the people in this world, God has made me excellent. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. ஏனென்றால் Why? கர்த்தருடைய ஜனங்களுக்கு தேவன் கிருபை அளித்திருக்கிறார். God has kept his grace for his children. அந்த கிருபை மகா பெரியது. And that grace is exceedingly நான் இந்த great. கிருபையை குறித்து எத்தனையோ பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். I have made several messages regarding this என்னுடைய grace. வாழ்க்கையில அடிக்கடியாக நான் பயன்படுத்துகிற வார்த்தை கிருபை. On and off and I use this word grace. ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே கதறி கேட்பது கிருபை. Every day I cry unto God for this grace. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. ஆனால் எனக்கு இந்த கிருபையை இந்த நாளிலே தேவன் செய்தியாய் கொடுத்து தியானிக்க பண்ணின பொழுது, When God gave me this message as grace, எனக்கு இன்னும் for ஒன்றை me to மாத்திரம் meditate. சொல்ல தோன்றியது. One thing I desired to எனக்கு say, இன்னும் கிருபை தாரும் ஆண்டவரே. Lord, grant me more grace. கடைசி வரைக்கும் உம்முடைய கிருபையை என் மேல் வைத்துக்கொள். To the end, there's God to bestow thy grace on me. ஆண்டவர் சொன்னார், The Lord said, எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் நான் கிருபையாய் இருப்பேன். on whom I would be gracious, I'll keep my grace on him. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் Exodus 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 33 verse 19. என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். ஆண்டவர் சொல்றார், The Lord says, யார் மேல கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் நான் கிருபையாய் இருப்பேன். and will be gracious to whom I will be gracious. நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், We ought to ஆண்டவரே tell the Lord, Lord, என் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாயிரப்பா. Lord, have the will that thou ought to be gracious unto உம்முடைய me. கிருபை என் மேல் தங்கி இருக்கட்டும். Let thy grace abide in me. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்கட்டும். Let me receive favor in thy sight, O Lord. நான் நினைக்கிறேன் I believe இந்த கிருபை மிக முக்கியமான 5 காரியங்களை செய்கிறது. this grace is able to bring about 5 words. தேவனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு கிடைக்குமானால் When a man of God receives his ஏன் grace, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான்? why is he called blessed? ஏன் அவன் விசேஷித்தவனாய் Why இருக்கிறான்? is he someone special? ஏன் அவன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது? Why his generation is being blessed? ஏன் அவன் பாக்கியவானாய் மாறுகிறான்? Why is he privileged? ஏன் அவன் பயப்படாமல் தைரியசாலியாய் மாறுகிறான்? Why he does not fear? Why is he இவைகள் bold? எல்லாம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் Where is it? இந்த கிருபைக்குள்ளே இருக்கிறது. It's all found in this grace. நீங்க அநேகர் இந்த கிருபையினுடைய விலையை அறியவில்லை. Many of you know not the price of அநேகர் grace. கிருபையினுடைய மேன்மையை அறியவில்லை. You know not the excellency of grace. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. ஆகையினால தான் அப்போஸ்தலன் அடிக்கடியாய் தன்னுடைய நிருபங்களை எழுதுகிற பொழுது
கிருபை உங்களோடு இருப்பதாக, கிருபை உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்தார். Therefore, when the saints of God write this epistle, they say, let grace abide in you. தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கூட, When God blesses his people, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. ஒருவேளை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே சபையில வேறு விதமான ஆசீர்வாதங்களை கூறுகிறார்கள். So in the New Testament church, the church proclaims other blessings. அங்கேயும் கூறும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்றே சொல்லுகிறார்கள். Yeah, they say, let the grace of my Lord Jesus Christ. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே During the Old Testament, தேவன் தம்முடைய சபையின் மேல், தம்முடைய ஜனங்கள் மேல் கூறும்படியாக மோசேக்கும் ஆரோனுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், the blessing that God taught Moses and Aaron to proclaim to his people. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் Numbers 6 chapter, 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verse 24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். The Lord bless thee and keep thee. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். The Lord make his face shine upon thee and be gracious. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிடுவாராக. The Lord lift up his countenance upon thee and give thee peace. இவ்விதமாக அவர்கள் மேல் என் நாமத்தை கூற வேண்டும். Thus thou shalt proclaim my name. அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களிலே ஒன்று, One of the blessings wherein கர்த்தர் தம்முடைய முகத்தை ஜனங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். the Lord make his face shine upon thee and be gracious. இந்த ஜனங்கள் மேல் ஏன் கிருபையாயிருக்க வேண்டும்? Why he ought to be gracious? அந்த கிருபை என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? What about this grace? What blessing does it bring? முதலாவதாக First, ஆதியாகமத்தின் புஸ்தகம் book of Genesis 19ஆம் அதிகாரம் chapter 19 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verse 19. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. உம்முடைய கண்களிலே உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினீர். ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது. Lord, I found grace in thy sight. அந்த கிருபை என்ன செய்தது? What about this என் grace? பிராணனை காப்பதற்கு தேவரீர் எனக்கு கிருபை செய்தீரே. Lord, thou hast given me grace to save my life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of அப்ப God. கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னால், What about grace? What does அவனுடைய it do? பிராணனை அழிவினின்று விலக்கி மீட்கிறது. It preserves his life from destruction. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. ஒருவன் மேல் தேவனுடைய கிருபை இருக்குமானால், One would have the grace of God. தேவன் அவனை பெரிய அழிவிலிருந்து காக்கிறார். God is able to save him from destruction. இந்த சம்பவம் சொல்லப்பட்ட நேரம் உங்களுக்கு தெரியும். You know the incident when it was spoken. ஆண்டவராகிய தேவன் லோத்தினுடைய வீட்டுக்கு வருகிறார். The Lord comes to the சோதோம் பட்டணத்தினுடைய அக்கிரமம் மேலே பெருகி போயிட்டு the iniquities of the city. தேவன் சோதோமை அழிக்க போகிறார். God is about to destroy அந்த Sodom. அழிவுக்கு முன்னதாக And even before that, அங்கிருந்து இந்த ஒரு குடும்பத்தை வெளியே கொண்டு வருவதற்காக தேவன் இறங்கி வந்தார். to bring this one family out, we find God descending from ஒரே heaven. ஒரு குடும்பம். Just to say one அந்த family. சோதோம் பட்டணத்திலே எத்தனை நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இருந்தது என்று நான் அறியேன். I do not know whether there would have been hundreds of families. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of அந்த God. பட்டணம் முழுவதும் அழிவுக்கு So ஆயத்தமாயிருக்கிறது. the city is ready for destruction. ஆனால் தேவன் அந்த பெரிய பட்டணத்திலே இருந்து ஒரே ஒரு குடும்பத்தின் மேல் கிருபை வைத்தார். Even from amidst a great city of Sodom, God had his grace on one family. ஆண்டவர் சொல்லல, Lord never said, இந்த பட்டணமே அழிய போகுது, இந்த ஒருத்தன் போனா போட்டும் போ என்று சொல்லி விடல. I'm going to destroy this city. He never said so. அந்த ஒரு குடும்பத்துக்காக தேவன் இறங்கி வந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அழிவில் இருந்து இந்த குடும்பத்தை தப்புவித்தார். For this one family, he came down, he gave them the gospel of deliverance. ஆகையினாலே தான் அவன் சொன்னான், Therefore he said, ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது. எல்லாரும் அழிய போறாங்க,
ஆனா என்ன காப்பாற்றினீரே. Lord, I received grace in thy sight, for you have saved இந்த me. I am ஊரிலே restored. ஒருவனை தேவன் அழைச்சீரே. God has called one from the city. தேவனுடைய அழைப்பினுடைய மேன்மை என்ன தெரியுமா? What about the excellence of the வேதம் calling of சொல்லுகிறது, God? ஊரிலே ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். One from the city and 2 from the clan. உங்க ஊரை எடுத்து பாருங்க. You take your city. உங்க பட்டணத்தை எடுத்து பாருங்க. You take your town. உங்களுடைய சந்ததிகளை எடுத்து You பாருங்க. take your generation. உங்களுடைய வம்சத்தை எடுத்து பாருங்க. You take your clan. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. உங்க ஊர்ல ஒரே ஒருவன். One from the city. உங்க வம்சத்துல 2 பேர். One from your tribe. தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிய கிருபை. How great is the grace of God. இன்னைக்கு நீங்கள் இந்த கிருபையில உட்கார்ந்து இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? The reason that you are seated in grace நாம here, தேவனை தேடினதினால் அல்ல. not because you sought God. நாம் தேவனை நோக்கி ஜெபித்ததினால் அல்ல. Not because you prayed unto God. இவ்வளவு திரளான மக்கள் வம்சத்திலே 2 பேராக ஊரிலே ஒருவராக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நம்பிக்கையோடு உட்கார வைத்திருக்கிறது தேவனுடைய கிருபை 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 கிருபை. It is the grace of God that has made us gather here in large numbers and be seated in his presence. தேவனுடைய கிருபையின் கண்கள் நம்மேல் பட்டது. So the favor of God fell on us. சுற்றி அழிவிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். So the whole other places சுற்றி are being பாவத்தினாலே destroyed. அழிந்து We கொண்டிருக்கிறார்கள். are being destroyed in sin. சுற்றி பாவத்திலே நாசமாய் We கொண்டிருக்கிறார்கள். are being destroyed in sin. தேவனுடைய கண்கள் ஒரே ஒரு குடும்பத்தை கண்டது. The eyes of God sought one family. அவனுடைய பிராணனை அங்கிருந்து தேவன் மீட்டார். And he delivered his life from that place. அருமையானவர்களே, Yes, dear one. தேவன் நம்மை அழிவிலிருந்து மீட்டார். God has delivered us from perdition. ஆகையினால் தான் நாம் சொல்லுகிறோம், Therefore, என் we say, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, let my soul praise you, என் Lord. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Let my whole being praise his holy என் name. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Let my soul praise thee, my Lord. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Forget not all the benefits of the அவர் Lord has அக்கிரமங்களை done. எல்லாம் மன்னித்தார். Having forgiven all உன் our நோய்களை trespasses, எல்லாம் குணமாக்கினார். having healed all your உன் sickness, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். having saved your life from perdition. அல்லேலூயா. Hallelujah. தேவன் நம்முடைய ஆத்துமாவை அழிவுக்கு விலக்கி மீட்டார். God has saved our soul from perdition. மனிதன் பாவம் செய்து அக்கிரமம் செய்து தங்கள் ஆத்துமாக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார். Man sinned, transgressed, and is destroying his soul. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, Therefore the word of God says, அவருடைய பாவங்களை நான் கிருபையாக மன்னிப்பேன். I am able to forgive your sins through my grace. எபிரேயர்களின் நிருபம் Book of Hebrews தேவனுடைய நாம 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் அநியாயங்களை கிருபையாய் மன்னிப்பேன். I will forgive the iniquities through grace. அவர்கள் பாவங்களையும் அவர்களுடைய பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாமலே நான் இருப்பேன். And the sins and iniquities will I remember no more. அக்கிரமங்களை கிருபையாய் மன்னிச்சிடுவாரா, அநியாயங்களை கிருபையா மன்னிச்சிடுவாரா. Through grace he will forgive us sins and iniquities. நாம எல்லாம் அநியாயம் செய்யாதவங்க இல்ல. Not that we are very righteous, we have நம்மள நிறைய பேர் அநியாயக்காரர்கள். all of us are இந்த transgressors. அநியாயக்காரராகிய நம்மை தேவனுடைய கிருபை நம்மை சந்தித்திருக்காவிட்டால் நாம எங்க இருந்திருப்போம் என்று உங்களுக்கு தெரியும். Had the grace of God not met us who were unrighteous, we know not where we would have been. நான் எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடு நான் சொல்லுவேன், All fear and humility I tell you, இந்த கிருபை மாத்திரம் எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் had I not received this grace, என்னுடைய சரீரமும் my body, என்னுடைய ஆத்துமாவும் அழிந்து ஏறக்குறைய 47 ஆண்டுகள் ஆகியிருக்கும். my soul and my body would have perished since 47 என்னுடைய years. சரீரம் இன்றைக்கு உயிரோடு இருப்பதனுடைய காரணம் 47 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனுடைய கிருபை என்னை சந்தித்து என்னுடைய அநியாயங்களை மன்னித்தது. The reason that my body is alive, the grace of God met me 47 years back and has saved me. எதனாலே? நான் கிறிஸ்தவனாய் பிறந்ததினாலயா, Because I was born a Christian, கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போனதினாலயா, or because going to the Christian எங்கள் temple, வீட்டிலே கிறிஸ்தவ வேதாகமம் இருந்ததினாலயா? or because of the Bible that was இல்லை there. இல்லை, No, not தேவனுடைய கிருபை.
the grace of God. நான் அழியாமல் காத்தது தேவனுடைய கிருபை. The reason I was not destroyed is the இன்னைக்கு நான் grace of God. ஜீவனோடு இருக்கிறது கிருபை. The reason I am alive is the என்னுடைய grace of God. ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கிறது கிருபை. The reason I am alive is because my soul is alive. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. அதனால ஒரு கிருபை என்ன செய்கிறது என்று What கேட்டால் of this grace? What does it நம்மை do? அழிவிலிருந்து மீட்டு நம்மை மீட்டுக் கொள்ளுது. It would deliver us from destruction and save us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. ஆகையாலேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், Paul says, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் விடுதலையாக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. கிஃப்ட், தேவனுடைய கிஃப்ட். For by grace I say through faith, it's a gift of இது God. என்னாலே உண்டானது அல்ல, It's not of yourself. இது உங்களாலே உண்டானது அல்ல. It's not of yourself. அல்லேலூயா. Hallelujah. எதனாலே உண்டாச்சு? How come? தேவனுடைய ஈவையா. it's a gift of God. என்ன ஈவையா? What's that gift? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of என் God. பணத்தினால் சம்பாதிக்க முடியாது, Through என் money. பொருளினால் சம்பாதிக்க Through முடியாது, wealth I cannot earn. இந்த கிருபையினால சம்பாதிச்சையா. So through grace I have earned. இன்னைக்கு பாருங்க, இந்த ரட்சிப்பை பெறதுக்கு, இந்த பாவ மன்னிப்பை பெறதுக்கு To obtain salvation. மனுஷன் எடுக்கிற பிரயாசம் எவ்வளவு. Look at the effort man takes to deliver himself from sin. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. ஒரு முறை நாங்கள் பீகார் போயிருந்தோம். Once we had been to Bihar, ஒரு பாட்டி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க ஸ்டேஷனுக்கு. a grandmother was coming towards the அவங்க station. கால்ல இருந்து ரத்தம் ஒளிகிட்டு இருக்கு. Blood was flowing from her leg. நான் கேட்டேன், என்னதுக்கு இந்த பாட்டி ரத்தம் ஒளிகிட்டு இருக்கு, நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. I asked as to why this old lady is walking. இங்க இருந்து ஏறக்குறைய 80 மைல் தூரம் அங்க கடவுள் இருக்கு. அந்த கடவுளுக்கு காலில் செருப்பு போடாம அந்த மலை மேல 80 மைல் நடந்து போயிட்டு 80 மைல் நடந்து வந்திருக்காங்க. 80 miles she has walked up to see her God over the temple and she returned. காலில் செருப்பு போடக்கூடாது. She should not wear the slippers. 80 மைல் மலைகள் காடுகளை தாண்டி போனோம். 80 miles she has got to cross a mountain. ரத்தம் ஒழுகுது. Her feet is bleeding. ரத்த காயங்கள் நடந்து வருகிறார்கள். So பாட்டி, இந்த வயதான காலத்துல நீ இப்படி மலை மேல ஏறி ரத்தம் ஒழுகுற மாதிரி நடந்து வரியே, எதுக்காக நடந்து வந்தாய்? What for you walked at this old age having shed blood? அந்த பாட்டியை கேட்டு பாருங்க, அக்கிரமத்தை எல்லாம் நீக்கிறதுக்கு, To remove all my iniquities. நான் எவ்வளவு தூரம் நடந்து போய் எந்த நதிகள் எல்லாம் குளிச்சேன், So because of that my iniquities would depart. என்னவெல்லாம் நான் சொன்னேன், I had spoken several என் things. உடம்பை எத்தனை வருத்தினேன், So I had constrained my என் body. உடம்புகளை காயப்படுத்தி கொண்டேன். I had hurt my body. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சாமா? whether your sins have been இல்லை இல்லை, என் பாவம் மன்னிக்கப்படல. No, never. It can never நான் be. சொல்றேன், நம்ம வருத்தவே இல்ல, We are not. நம்ம வேதனைப்படுத்தவே இல்ல, We have not நம்ம been- சரீரத்துக்கு எந்த விதமான வேதனை கொண்டு We வராம have not brought any pain to our body. இலவசமாய் தேவன் என்னை ரட்சித்தார். Freely God has saved us. இலவசமாய் தேவன் என்னை ரட்சித்தார். Freely God has saved me. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear one, தேவனை துதிப்பதற்கு வேறு ஒரு நன்மையும் தேவன் செய்யாவிட்டாலும் இந்த ஒரே ஒரு நன்மைக்காய் நம்முடைய ஜீவகாலம் எல்லாம் நம்முடைய ஆண்டவரை To துதிக்கலாம். praise God for this one good thing, let us praise Him all our life. நம்முடைய 2 கைகளை உயர்த்தி, Raising both our என்னை hands. ரட்சித்தீரே ஆண்டவரே, Lord, thou saved me. என்னை ரட்சித்தீரே ஐயா, Thou saved me, my அந்த God. ஒன்றுக்காகவே என் தேவனுக்கு நன்றி சொல்லலாம். For that reason, let us thank God. நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள், How excellent I நாம் am. எவ்வளவு விசேஷித்தவர்கள். How excellent we are. நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், I have spoken ஒரு of. பள்ளிக்கூடத்திலே பாடம் நடந்து கொண்டிருந்தது. In a certain school, a lesson was going on. டீச்சர் போர்டில் எழுதினார்கள், Teacher wrote on the board, பசிபிக் மகா சமுத்திரத்தினுடைய ஆழம் 5 மைல். 5 miles is the depth of Pacific Ocean. அங்கே உட்கார்ந்திருந்த ஒரு பையன் அல்லேலூயா என்று சொன்னான். One boy shouted hallelujah. டீச்சர் திரும்பினாங்க, the teacher told எவன்டா அதுங்க வராங்க, You come இது என்ன here. பள்ளிக்கூடமா, இது கோயிலா? whether it is the school or நான் பசிபிக் மகா சமுத்திரத்தினுடைய ஆழம் 5 மைல் சொன்னா எதுக்குடா நீ அல்லேலூயா சொன்ன? when I say the depth of Pacific is 5 miles, why you shouted அவன் hallelujah? நடுங்கிக் கொண்டே சொன்னானா, He wept டீச்சர்
teacher. நேற்றைக்கு நான் சண்டே ஸ்கூலுக்கு போனேன். Yesterday I had been to Sunday school. அங்க எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க, My Sunday school teacher proclaimed, தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் கிருபையாய் மன்னித்து சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி போட்டுட்டார்னு சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க 5 மைல் ஆழம்னு. என் பாவத்தை ஆண்டவர் 5 மைல் ஆழத்துல போட்டார். அதனால தான் அல்லேலூயா சொன்னேன். God has buried my sins 5 miles deep in the sea. That's why I said hallelujah. Hallelujah. நம்ம பாவம் எங்க போயிடுச்சு ஐயா? What about sins? Where has it 5 மைல் ஆழத்துல போயிடுச்சு ஐயா. Gone to the depth of 5 miles. தேடினாலும் கிடைக்காது ஐயா. Even if you seek நீ it, you எடுக்கணும்னு விரும்பினாலும் கிடைக்காது. even if you desire it, you cannot. எட்டாத ஆழத்திலே தேவன் தூக்கி எறிந்து விட்டார். God has thrown it into the depth நான் of the எவ்வளவு sea. நன்றி உள்ளவனாக இருக்கணும் ஐயா. How grateful we ought to எவ்வளவு be. நன்றி உள்ளவனாக இருக்கணும் How ஐயா. thankful we ought to நம் be. கர்த்தருக்கு உண்மையா எவ்வளவு நன்றி How சொல்லலாம். faithful we ought to be. நம்முடைய in கண்கள் worship. கண்ணீர் சொரிய வேண்டும். So tears ought to flow. தேவனே எத்தனை லட்சங்கள் கோடிகளை செலவழித்து பெற முடியாத ஒன்றை The peace that we cannot receive, having spent lakhs. இலவசமா எனக்கு தந்தீங்களப்பா. God has given the salvation free of cost. இலவசமா எனக்கு தந்தீங்களே. Free of cost has given us. அந்த கிருபைக்காக நன்றி ஐயா. Lord, I thank thee for thy அந்த grace. கிருபைக்காக நன்றி. I thank thee for thy தேவனை grace. பார்த்து சொல்லுங்க கிருபைக்காக Look நன்றி. unto God and say, Oh, Lord, we thank you hallelujah. for your grace. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. Raise up your hand and say, கிருபைக்காக hallelujah. நன்றி ஐயா. Lord, we thank thee for thy grace. என் வம்சத்துல என்ன 2 பேர்ல ஒருத்தனா தெரிஞ்செடுத்து. Lord, you have selected me from my tribe. தெரிஞ்செடுத்தீர் ஆண்டவரே. Lord, you have chosen me. உங்க வம்சத்தை நோக்கி பாருங்க. Look at your clan. உங்க வம்சத்தை எடுத்து Look பாருங்க. at your family. உங்க வம்சத்துல எத்தனை பேர் ரட்சிப்பை சுதந்தரிக்காமல் அழிவுக்கு How many of them they were not able to get deliverance? They are going to perdition. அவங்கள விட நான் நல்லவன் இல்ல. I am not better off. அவங்கள விட நான் கெட்டிக்காரன் இல்ல. I am not more talented than them. ஹalleluya. உளையான சேற்றில் இருந்து, The psalmist says, ஆழமான குழியில் இருந்து from the horrible pit, தேவன் தூக்கி எடுத்தார். God lifted me up. தேவன் தூக்கி எடுத்தார். God lifted me up. தேவன் தூக்கி எடுத்தார். God has drawn me up. ஹalleluya. Hallelujah. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, அந்த தேவன் தூக்கி எடுத்து என்னை கன்மலையின் மேல் நிறுத்தினார். God has lifted me and placed me on the rock above. கன்மலையின் மேல் நிறுத்தினார். He has placed me on the rock above. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு பெரிய ரட்சிப்பை தேவன் தந்தார். What a great salvation God has எவ்வளவு பெரிய given us. ரட்சிப்பை தந்தார். What about the salvation? How கர்த்தருடைய great. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. சில வேளைகளிலே நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படியே அழுகிறது உண்டு. At times when I used to sit in the presence of God and cry, என்னுடைய தகப்பனார், my father, அவர் மரித்ததை நான் மறக்கவே முடியாது. I can never forget his death. என்னுடைய தகப்பனார் கடைசி நேரத்திலே ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தார்கள். During the last stages, my father was admitted in Stanley Medical. அவர்கள் அதிகமாக மதுபானம் பண்ணினார்கள். He had drunk a lot. கடைசியாக அதை விட்டு அதை மறக்கிறதுக்கு வெறும் சிகரெட் பீடி மாத்திரம் குடிச்சாங்க. சொக்கலால் ராம்சேட் பீடி. So to forget all that, he started only smoking. திடீரென்று ஒரு நாள் அவர்கள் ஏதோ வாய் வழியாக வந்தது. நாங்கள் உடனடியாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலே சேர்த்தோம். Immediately we took him to Stanley Hospital. எல்லாரும் டாக்டர் வந்து கொண்டிருந்தார். பார்த்தா The doctors came and examined him. திடீரென்று ஒரு டாக்டர் அங்கே வந்தார். Unexpectedly a doctor came. கொஞ்ச நேரம் எங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தார். He observed my father for some time. எங்க அப்பாவுடைய மெடிக்கல் லிஸ்ட் எடுத்து பார்த்தார். He took the medical list of my father. எங்க அம்மாட்ட கேட்டாரு. He asked my mother, இவருடைய உண்மையான பேர் என்னன்னு கேட்டார். what about his real name? அதிலே அந்த கார்டிலே அகஸ்டின் என்று எழுதியிருந்தது. His name was written as Augustine. இப்போ இவர் பேர் என்னன்னு கேட்டார். What about his name? எங்க அம்மா பேரை சொன்னாங்க. My mother addressed gave them. இவருக்கு எந்த ஊர்னு கேட்டாங்க. அம்மா ஊரை சொன்னாங்க. So mother, அவர் அங்கிருந்து வேகமாக ஓடினார். from there he ran. ஓடி 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு 50 டாக்டர்ஸ் அங்க வந்திருப்பார்கள். So within 5 minutes 50 doctors came. எனக்கு பின்னாலே தெரியும் இவர் என்னுடைய அப்பாவுடைய நெருங்கிய இரத்த சம்பந்தமான உறவினர். He was a blood relative of my father. Later I came. எங்கிருந்தெல்லாமோ வந்தார்கள் டாக்டர்ஸ். 50 doctors came to examine. ஒரு விசேஷித்த கண்காணிப்பு கொடுக்கப்பட்டது. A special observance was given to my எங்க father. அப்பா 2 நாளில மரணத்தில் தப்பு வைக்கப்பட்டார். In 2 days my father escaped from the jaws of death. எங்க அப்பா நல்ல சோமான உடனே When my father, எங்க அப்பா தலக்கமாட்டில் உட்கார்ந்து அவரை தடவி தான் யார் என்பதை அவர் சொன்னார். so he told him, எங்க அப்பாவும் அவர் 2 பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உறவு முறையை சந்திப்பதற்கு. the relationship was met and they were very happy.
அப்பாட்ட சொன்னாரு, He told my father, அகஸ்டின், கர்த்தர் உன்னை காப்பாத்தி இருக்கிறார். It's the Lord who has saved you. நீ தப்புனது பெரிய கிருபை. It's a miracle that you have escaped. இனிமேல் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய பீடிய வாயில வச்சேனா அதுதான் உன்னுடைய முடிவு. Henceforth, if you keep your bead in your mouth, that would be. உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. Nobody. எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொன்னார். Come on, sweat. அப்பா சத்தியம் பண்ணாங்க. My father swore. இனிமேல் இந்த பீடியை நான் தொடவே மாட்டேன். Henceforth, I would never touch. தொடவே மாட்டேன். I would never touch. ரெண்டு பேர் சத்தியம் பண்ணினார்கள். Both of them made a promise. சாயங்காலத்திலே நாங்கள் 3 நாளாய் ஆஸ்பத்திரியில் இருந்து நாங்கள் களைத்து போயிருந்ததுனாலே நாங்கள் நான் என் அம்மாவும் வீட்டுக்கு புறப்பட்டோம். Myself and my mother, we proceeded home. எங்க அப்பா 2 ரூபாய் கொடுத்துட்டு போடான்னு கேட்டாரு. So my father asked. நான் சொன்னேன், எதுக்குப்பா 2 ரூபாய்? நான் ஏதாவது பாத்ரூம் பண்ணா காசு கொடுத்தா தான்டா கூட்டு போவான். 2 ரூபாய் கொடு. So at least give me 2 rupees that they. நான் 2 ரூபாய் கொடுத்தேன். I gave him 2 rupees. அப்பா 1 ரூபாய் லஞ்சம் கொடுத்து 2 பீடி வாங்கினார்கள். So with 1 rupee he received 2 beads. நாங்கள் வீட்டுக்கு போய்விட்டு திரும்பி வருவதற்குள்ளே அப்பாவை மூடி விட்டார்கள். By the time we returned home, they covered அப்பாவை மூடிட்டாங்க. They covered my father. வந்து கேட்ட பொழுதுதான் தெரிஞ்சது, 1 பீடி குடிச்சிட்டாரு, அடுத்த பீடி தலைக்குள்ள இருக்கு. So he smoked. அவருக்கு தெரியும் இந்த 1 பீடி குடிச்சா நான் சாவேன்னு தெரியும். He knew pretty well that he would. ஆனா அந்த பீடியில இருந்து விடுதலை பெற முடியல. He was not able to be. அந்த பீடியில இருந்து விடுதலை பெற முடியல. Could not get deliverance from. அவரை விடுவிக்கிற கிருபை கிடைக்கல. He never received grace. என்னுடைய 21வது வயதில் I am a chain smoker. So at the age of 21 I was. ஒரு நாளைக்கு என்னுடைய 21வது வயலுக்கு 100 சிகரெட் தேவை. So I required 100 cigarettes. பாம்பேல இருந்து சென்னை வருவதற்குள்ளே 2 வாலிபர்கள் போட்டியிட்டு 100 ரூபாய், எவன் அதிக சிகரெட் குடிக்கிறானோ அவனுக்கு 100 ரூபாய் பந்தயம். 1966லயே பந்தயம் கட்டி அவனை தோற்கடித்தேன். 1967 I kept a bet and I was able to defeat the other person in smoking cigarettes. நான் சொல்லுவேன், I would say, எங்க அப்பாவுக்கு கிடைக்காத கிருபை எனக்கும் கிடைக்காம இருந்திருந்தால் had I not received the grace that my father, நானும் இதே விதமான மரணத்தை நான் சந்தித்திருப்பேன். I would have met the same sort of ஆனால் death. இருக்கிறது என்ன தெரியுமா? You know what has kept me alive? Is grace. கிருபை. It's a grace of God. கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைச்சதுயா. I received favor in the sight of God. அந்த 100 சிகரெட்டும் ஒரே நிமிஷத்திலே மறந்தேன். So I was able to forget the 100 நிமிஷத்திலே தேவன் என்னை விட்டு அகற்றினார். In a single minute God was able to. எத்தனையோ பாவங்களை ஒரே நிமிஷத்திலே அகற்றினார். So he was able to deliver me from my sin. நான் விரும்பினால் கூட பக்கத்திலே போக முடியாது. Even if I desire, could not come என் here. இருதயத்தை தேவன் மாற்றினார். The Lord changed my heart. நான் சொல்லுவேன் கிருபை. I say it is a grace. என் கிருபை. I say it's grace. நான் ஒருவேளை யோசிப்பேன், ஆண்டவரே எங்க அப்பாவுக்கு கிருபை கிடைக்காது போல எனக்கு கிருபை கிடைக்காமல் இருந்திருந்தால் நான் இன்னைக்கு ஒரு பாஸ்டரா இருந்திருக்க மாட்டேன். Probably had I not received the grace even as my father. காரணம் என்ன தெரியுமா? You know what's the reason I'm alive? கிருபை. It's God's grace. இந்த கிருபை எனக்கு கிடைச்சது. I received the grace of இந்த God. கிருபை என் பிள்ளைகளுக்கு கிடைச்சது. My children also. தலைமுறை தலைமுறையாய் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். I believe from generation. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I'm thankful to my God. நன்றி செலுத்துகிறேன். I thank my நன்றி God. செலுத்து. எத்தனை பாவங்களை தேவன் நம்மை விடுதலையாக்கினார். God has delivered me from several sins. இன்றைக்கு அந்த கிருபை உனக்கு இதுவரை கிடைக்காவிட்டால், If you have not received that grace, இன்றைக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. make a small prayer. இன்றைக்கு நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால், If you are living ஒரு in சின்ன sin, ஜெபம் பண்ணுங்க. make a small prayer. அன்றைக்கு அவன் சொன்னான் பாருங்க, That day he said, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரப்பா. Lord, have mercy upon me, a sinner. small prayer, ஒரு சின்ன ஜெபம், It's a small prayer. அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை It உண்டாக்கிட்டு brought about a great change. ஆலயத்துக்குள்ளே பாவியாய் வந்தான், He came as a sinner. வெளியே நீதிமானாய் போனான். He went out as a righteous அவன் person. ஜெபிச்சது என்ன தெரியுமா? What did he pray? எனக்கு ஒரு பெரிய பணக்காரனா என்னை மாற்றும், Lord, make me a rich man. பெரிய ஆஸ்திக்காரனா என்னை மாற்றும், Make me a wealthy person. என்னை பெரிய செல்வவானாய் மாற்றும். Make me very rich. இல்ல இல்ல அவன் என்ன ஜெபிச்சான் தெரியுமா? He never prayed so. பாவியாய் என் மேல் கிருபையாயிரும், Lord, have mercy upon me, a sinner. கிருபையாயிரும். Have mercy எனக்கு upon வேற me. ஒண்ணு வேணாம், கிருபையை தாரும். I don't need anything. I need thy grace. கிருபை அவனை நீதிமானாக்கிடுச்சு. Grace made him a righteous person. Brother, இந்த காலை வேளையில இங்க யாராயிலும் ஒருவர் உன் பாவத்திலே விடுதலை பெற முடியாமல், அக்கிரமத்திலே விடுதலை பெற முடியாமல் நீ எத்தனையோ முயற்சிகளை நீ மேற்கொண்டிருந்திருப்பாய். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் சொல்லுகிறேன்,
ஒரு ஸ்மால் பிரேயர் உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். This morning, if you are not delivered from your sin, make a small prayer unto the Lord. தேவனுடைய கிருபை உனக்கு கிடைக்குமானால், If you would receive the grace of God, நான் சொல்லுவேன், I would say, நீ பாக்கியவான், you are a blessed person. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், You are a blessed man. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். You are a blessed man. அது மாத்திரமல்ல, Not only that, இரண்டாவதாக சொல் பிராணனை காக்கிறது மாத்திரமல்ல, not only does it save a life, யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் the book of Exodus, 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானா? 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். நீ சொன்ன வார்த்தையின்படியே நான் செய்தேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் உன்னை என்றார். பேரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். I will do this thing also that thou hast spoken, for thou hast found grace in my என்னுடைய sight. கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. Thou hast found grace in my sight. நான் எப்படி அறிந்திருக்கிறேன்? How do I know thee? உன் பேரை சொல்லி அறிந்திருக்கிறேன். I know thee by name. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க தைரியமா சொல்லலாங்க. You can say boldly. கர்த்தர் என்னை எப்படி அறிந்திருக்கிறாரு? How does the Lord know என் me? பேரை சொல்லி அழைத்து He அறிந்திருக்கிறார். has called me and has known me by my உங்க name. எல்லாருடைய பேர் யாருக்கு தெரியும்? Who knows all your சொல்லுங்க, name? சொல்லுங்க. Please tell me. உங்க எல்லாருடைய பேர் யாருக்கு தெரியும்? Who would know all your name? தேவனுக்கு தெரியும். It's God alone who would நம்ம know எப்படி your name. அழைச்சாரு? How did he call us? உன் கண்ணுல எனக்கு கிருபை கிடைச்சதுப்பா. I என் have கண்ணுல உனக்கு கிருபை received கிடைச்சது. grace in thy sight. நான் உன்னை எப்படி அழைச்சேன்னா, How did I call you? பேரை சொல்லி அழைத்தேன். I called you by your name. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, Now, what does it mean? உன் பேர் எனக்கு தெரியும்ப்பா. Lord, I know your name. உன் எல்லாமே எனக்கு தெரியும். I know everything of உன்னுடைய yours. பெயரை நான் அறிவேன். I know your name. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நம்முடைய பேரை அறிஞ்சு வச்சிருக்காருங்க. Yes, the Lord knows our name. நம்முடைய உள்ளங்கையில எழுதி வச்சிருக்கிறாரு. He has graven us in his. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of இந்த God. சம்பவத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் கர்த்தர் நோய் கதறது உண்டு. பேரை சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. Not only has the Lord called us, ஒவ்வொரு மனிதனுடைய பெயரை அறிஞ்சு வச்சிருக்காரு. He knows the name of each and every one. நான் சொன்னாலும் அடிக்கடி சொன்னாலும் சொல்லுகிறேன். Though I have said this yet, ஒரு பரிசுத்தவான் மரண படுக்கையில ஆனார். a saint who was in his deathbed. இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போவார். In a short time he would pass சபையார் away. எல்லாரும் சுத்தி நின்னாங்களாம். The church had gathered round him. அப்பொழுது அந்த ஒரு வாலிபனை கூப்பிட்டு பைபிள் எடுத்துட்டு வான்னு சொன்னாராம். He called a young man and asked him to bring the Bible. நான் பைபிள் எடுத்துட்டு வந்தான். He brought the Bible. அவர் சொன்னாரா, வேதத்துல 1 நாளாகமம் முதல் 10 அதிகாரத்தை வாசிப்பான்னு சொன்னாராம். இப்ப வாசிக்காதீங்க, வீட்டுல வாசி. He asked him to read 10 chapters from First Chronicles. அவன் தேடி பார்த்தால் என்ன இருக்குன்னா, எவன் எவனை பெத்தான் 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 பெத்தான், அவனை பெத்தான் இவனை பெத்தான் இவனை பெத்தான். 10 அதிகாரம் என்னதான் இருக்கு? 10 chapters full of genealogy. நம்ம பைபிள் வாசிக்கும் போது கூட நாளாகமம் தான் ரொம்ப ஆச்சரியம். ஒரே நாள்ல 10 அதிகாரம் வாசிடலாம். அப்படி ஒரு போட்டு We just close over those chapters. We just skip it off. Unable to go through these names. மற்றதெல்லாம் வசனம் வாசிக்கணும். இது வந்த உடனே 1ஆம் அதிகாரம், ஓ அவன் பெத்தானா போடு 10ஆம் அதிகாரம். இன்னைக்கு எத்தனை அதிகாரம் வாசித்த? 10 அதிகாரம் வாசித்த. I have read 10 chapters. என்ன பாஸ்டர், எவன் எவனை பெத்தா நமக்கு என்ன பாஸ்டர்? Why do we have to ஆனா bother? இவர் வாசிக்க சொன்னாரு. அவன் இவனை பெத்தான், இவன் அவனை பெத்தான், அவனை பெத்தான். He asked him to read about இவர் it. வாசிக்க வாசிக்க அவர் கண்களிலிருந்து அப்படியே கண்ணீர் வடிதான். He's just இவரு எப்படியோ கஷ்டப்பட்டு வாசிட்டான். with a great struggle. சொன்னாராம், முடிச்ச உடனே என்ன சந்தோஷம், இவனுக்கு திக்கி தடரை வாசா சந்தோஷம். சொன்னாரா, மகனே இன்னொரு முறை வாசிப்பாரா. This boy staggered, whereas this pastor was என்ன enjoying. பண்றது, கடைசி வேளை சாவ போறாரு. ரெண்டாவது முறை வாசிட்டான். He read for him a second time. அவர் சொன்னாரா, ஐயோ என்ன மகிமையா இருக்கு, இன்னொரு முறை. So beautiful. Come on, read again. இந்த சிஸ்டர் மார வாசிக்க சொன்னா அடுத்த வாரம் முன்னால உட்காரவே மாட்டாங்க. I believe these sisters are asked to read. ஐயோ Surely they will not ஒரு be seen. பேர் வாயிலே வர மாட்டேங்குது பாஸ்டர். பாஸ்டருக்கு தான் வாசிக்க சொல்றாரு. Not a single name is entering our mouth. மூன்றாவது முறை வாசிக்க சொன்ன உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. He had a doubt. பாஸ்டர் ஏதோ மூளை கலங்கி போச்சு.
94 சங்கீத வாசி 23 சங்கீத வாசினா பரவாயில்ல. better to அவனை read பத்தா Psalms. அவனை பத்தா இத வாசிக்க சொல்றார். He is asking him to read the அப்ப genealogy. ஒருத்தன் மெல்ல போய் கேட்டானா, ஐயா நல்ல ஞாபகம். Whether you are in good frame of mind. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? You know what he said? ஏப்பா He said, son, யார பெத்தா எனக்கு என்னப்பா? why do I have to bother if anybody gives birth? நீயும் நானும் அறிய வேண்டியது என்னப்பா? What you and I have got to understand. இத்தனை பேரை ஒருத்தன் விடாம ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா என் பேரை மட்டும் விட்டுருவாராப்பா? என் பேரும் அதுல இருக்குப்பான்னு சொன்னார். If God would have remembered all this name, surely he would have written my name in that list also. அல்லேலூயா. Hallelujah. நம்ம பேர் இருக்குதுங்க. His name was there. அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னாரு. தோ சாத்தான் மேல இருந்து விழுறத காண்றேன். Lo, I see Satan falling from above. அதனால சந்தோஷப்படாதீங்க. Do not rejoice because of it. பேய் சந்தோஷப்படாதீங்க. உங்க புஸ்தகத்துல ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதி இருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. Rejoice since your name is written in the book of life. Hallelujah. Hallelujah. நம்ம பேர் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. The Lord has written our name. அந்த பேரை சொல்லி கூப்பிட்டாரு. So he called அந்த him. பேரை சொல்லி கூப்பிடுவாரு. So likewise he'll call you by ஒன்றை வற்புறுத்த விரும்புகிறேன். I would like to enforce one thing. கர்த்தர் நம்மை பேரை சொல்லி அழைச்சிருக்கிறார். The Lord has called us by name. அதனால என்ன நன்மை தெரியுமா? What's the good thing? நான் என்ன பயத்தோடு சொல்லுவேன். In all fear I would tell ரெண்டு you. வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I keep 2 verses. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். The book of Isaiah. தயவு செய்து 43ஆம் அதிகாரம் Chapter 43. முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். First 2 verses. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுக. உன்னை சிருஷ்டித்தவர், Yes, உன்னை உருவாக்கினவர் has created thee, formed thee. சொல்லுகிறதாவது What he says? பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உன்னை சிருஷ்டித்தவர், He has created you. உன்னை உருவாக்கினவர், He has formed you. உன்னை மீட்டுக் கொண்டவர், He who has redeemed you. உன்னை பெயரை சொல்லி அழைத்தேன். I have called thee by name. யாருடையவன்? Who art thou? நீ என்னுடையவன். Thou art mine. நீ என்னுடையவன். Thou art mine. Hallelujah. Hallelujah. நீ என்னுடையவன். உன்னை பெயரை சொல்லி அழைத்தேன். I have called thee by name. நீ என்னுடையவன். You are mine. பாருங்க, பெயரை சொல்லி கூப்பிடுறது ஒரு பெரிய உரிமை. A great right to call you by name. தப்பா நினைச்சுக்காதீங்க. Do not mistake. ரெண்டு பேர் முதல்ல பேசி பழகும்போது நாங்க நீங்க வாங்க போங்க அப்படின்னு பேசுவாங்க. ரெண்டு பேர் அப்புறம் லவர்ஸ் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன அடுத்து வந்து பேர் சொல்லி. So after they become ரொம்ப lovers, நெருக்கம் என்ன நேரத்துல கொண்டது பேரை சொல்லி கூப்பிடு. என்னுடையவன். so you would address each other by name. ஏங்க நம்ம உலகத்திலே பாருங்களேன். Right from the beginning. உலகத்திலே பாருங்களேன். Look at the world. நம்ம மனைவி ஆயிட்டு எப்படி சொல்றீங்க? When she becomes a wife, how do we address? அது வரைக்கும் சிஸ்டர்னு கூப்பிட்டுருப்பாங்க. அதே சிஸ்டர் மனைவி ஆயிட்டா என்ன சொல்றாங்க? When that sister becomes wife, என்ன உரிமையா பேர் சொல்லி கூப்பிடாது. ஏல என்னுடையவா? with right you call her because she's mine. உரிமை வந்தனே பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ யார் தெரியுமா? நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் தான் உன்னை உண்டாக்கினேன், நான் தான் உன்னை மீட்டு கொண்டேன். அதுக்கு மேல என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னை பெயர் சொல்லி கூப்பிட்டேன். நீ யார்னா? I have called thee by name. mine, என்னுடையவன். Because thou art நீ என்னுடையவள். Thou art mine. ஹalleluya. Hallelujah. நீ என்னுடையவளா இருக்கிறதுனால Since you art mine, நீ தண்ணீரை கடக்கும்போது, when you cross waters, நீ ஆறுகளை கடக்கும்போது, you cross the rivers, நீ அக்கினியிலே நடக்கும்போது, you walk through fire, நான் உன்னோடு இருப்பேன். I will be with thee. அப்ப நான் தைரியமாய் சொல்லுவேன், Then I would say, தேவனுடைய பிள்ளைகள் கடக்க வேண்டிய பாதை இருக்கிறது, நடக்க வேண்டிய பாதை இருக்கிறது. there is a path that the children of God have got to walk and cross over. தைரியமாய் சொல்லலாம். We can say எந்த boldly, பாதையை கடந்தாலும், எந்த பாதை வழியாக நடந்தாலும் தேவன் என்னை பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருப்பார். ஆனால் நான் தனித்தவன் அல்ல, தேவன் என்னோடு இருக்கிறார். whatever path I may cross or I may walk, I am not alone because God is with me. இது என்ன தெரியுமா? What is it? கிருபை. It's grace. இது கிருபை. It's grace. நான் சொல்லுவேன், கிருபை ஒருவனுக்கு கிடைக்குமானால் I say, அவனுக்கு கிருபை கொண்டு வருகிறது பாதுகாப்பு. It's a protection that brings him to grace.
தண்ணீரிலே பாதுகாப்பு, protection from water, நதியிலே பாதுகாப்பு, protection in river. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் Tell சொல்லுகிறேன், you humbly in the name of Jesus. அக்கினியிலே பாதுகாப்பு. Protecting you from fire. ஒரு தேவ கிருபை ஒரு மனுஷனை என்ன செய்கிறது என்று கேட்டால், What about the grace of God? What does it do? அக்கினியே அம்மா நாறுகள் புரண்டு வந்தாலும் Even if the river overflows, அந்த வழியாக நீ கடக்க மாட்டாய் என்று சொல்லல, or not that நீ you not cross, கடக்கணும், you have to நீ cross. கடக்கணும். You have ஆனா to- பயப்படாத, Do not நான் fear. உன்னோடு இருக்கிறேன். I am with you. ஏன் தெரியுமா? You know why? உன்னை பெயரை சொல்லி நான் அழைத்து அறிந்திருக்கிறேன். I have called thee by name உன்னை and I have known பெயரை thee. சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். I have called thee and known நீ thee by என்னுடையவன். name. You are mine. பாதுகாப்பு மாத்திரம் அல்ல, Not only நான் protection. எல்லா பயத்தோட சொல்லுவேன். I tell you in all fear. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிப்பீர்களானால், 4 and 5. நான் உன்னை பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று நீ அறியும்படியாக Or that you may know that I have even called thee by thy name. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தரங்கத்திலே இருக்கிற பொக்கிஷங்களையும் மறைவிடங்களிலே இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். I'll give thee the treasures வெண்கல of darkness. கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. I will break in pieces the gates of brass and Hallelujah. cut in sunder the bars of iron. தேவன் நம்மை பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருப்பார். ஆனால் If God knows us to call us by name, நான் சொல்லுவேன், I would say, பொக்கிஷம் நம்முடையது, புதையல் நம்முடையது. the treasure and all the hidden gifts are நமக்கு mine. கிடைக்க வேண்டிய பொக்கிஷங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய புதையல்களை எந்த கதவுகளை அடைத்து வைத்திருந்தாலும் தேவன் கதவுகளை உடைத்து தேவன் கதவுகளை திறந்து தருவார். Whatever doors may close the treasures and the hidden riches, God will break the doors asunder and give us a hidden நான் சொல்லுவேன், treasure. அருமையானவர்களே, I'll tell you, dear உங்களுக்கு ones. புதையல் வேணுமா? Do you need உங்களுக்கு hidden பொக்கிஷம் வேணுமா? riches? Do you நீங்க need- புதையலை தேடாதீங்க, You do not go for பொக்கிஷங்களை தேடாதீங்க, You need not seek. ஒன்ன தேடுங்க. One thing. ஆண்டவரே உம்முடைய கிருபை உண்டாயிருக்கட்டும் ஐயா, Lord, let thy உம்முடைய grace, கிருபை உண்டாயிருக்கட்டும் ஐயா, let there be thy உம்முடைய grace. கிருபை உண்டாயிருக்கட்டும் Let ஐயா. thy grace abide, O உங்க Lord. தேவை சந்திக்கப்படணுமா? Whether your needs are நான் to be சொல்ல met, வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாய் இருந்தது, Perfect அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றாகிலும் குறைவு இருந்ததே இல்லை. perfect grace was found in them and they lacked வாசித்து nothing. பாருங்கள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34 30 நினைக்கிறேன், வாசித்து பாருங்க, சீக்கிரம் Acts வாசிங்க. 4:34 and 35. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாய் இருந்தது, The grace of God was found in அவர்களில் them. ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. And they had nothing in lacking. ஆதி சபையில் சொல்லி இருக்கு. Look at the early church. நான் சொல்லுவேன், நமக்கு ஒன்றுமே குறைவில்லை, குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் We got to lead a life without any lacking. நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? What do we need? சொல்லுங்க. கிருபை, We need grace, கிருபை, grace, கிருபை. grace. ஒவ்வொரு நாளும் காலை என்ன தேடுங்க? Early morning you ask, என்ன is grace? தேடுங்க? என்ன தேடுங்க? What do you have to கிருபையை seek? தேடுங்க, You got to seek grace. கிருபையை தேடுங்க. Seek grace. எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் காலை தோறும் கிருபை புதிதா. every morning is grace is நான் new. உண்மையா என் சபைக்கு ஜெபிக்கும் போது நான் வேற எந்த காரியத்தையும் ஜெபிக்கிறது இல்லை. When I pray for my church, I do not pray for ஆண்டவரே, it. என் ஜனங்கள் மேல கிருபை உண்டாயிருக்கு, Lord, let thy grace abide amidst பூரண my people. கிருபை உண்டாயிருக்கு, Let thy perfect grace பூரண abide. கிருபை Let உண்டாயிருக்கு. thy perfect grace நான் abide. சொல்லுவேன், I would say, ஆண்டவர் ஒரு நாள் நோவாவை கூப்பிட்டாரு. God once called Noah. நோவா, Noah, என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. thou hast received grace in my sight. அந்த கிருபை என்ன செய்துச்சு தெரியுமா? What about the grace? What உலகமே அழிஞ்சு போனாலும் do the whole அந்த world? ஒரு குடும்பத்தை கர்த்தர் கிருபை காப்பாத்திச்சது. Oh, the grace of God was able to அந்த save ஒரு that one குடும்பத்தை family. காப்பாத்திச்சது. It was able to save அந்த that family. பேழைக்குள்ள அவரு, That after அவருடைய 3 பிள்ளைகள், his 3 children, 3 மருமக்கள்மார், his 3 daughters, அவருடைய மனைவி, his wife, 8 பேர் பேழைக்குள்ள இருக்காங்க. 8 people are there in the ark. அசுத்தமான மிருகங்கள் பறவைகள் ஒரு ஜோடி இருக்கிறது. And there's a pair of சுத்தமான பறவைகள் மிருகங்கள் 7 ஜோடி இருக்கிறது. 7 pairs of clean beasts and உள்ள fowls. விட்டுட்டு கதவை மூடிட்டாரு. And now he has locked the door. உள்ள விட்டு கதவை He has locked the door from outside. மூடியாச்சு. He has closed the door.
ஏங்க இவ்வளவு மிருகத்துக்கு தண்ணி எங்க இருந்து கிடைக்கும்? Where from one would receive this water for all this beast? இவ்வளவு மிருகத்துக்கு ஆகாரம் எங்க இருந்து கிடைக்கும்? What about the food one would receive? இந்த ரெண்டு யானையை தின்றதுக்கு எத்தனை புல்லுக்கட்டு வேணும் ஒரு நாளைக்கு? How much grass is needed for these இந்த elephants? ரெண்டு ஒட்டகம் குடிக்கிறதுக்கு எத்தனை கேலன் தண்ணி வேணும்? The gallons of water needed by 2 camels. எத்தனை மிருகம் உள்ள இருக்கு? ஆண்டவர் கதவை மூடிட்டாரு. God has locked the door. கதவை திறந்து வச்சிருந்தால தாகத்துக்கு ஓடுற தண்ணியா பக்கெட்ல எடுத்துக்கலாம். அதையும் டோர் க்ளோஸ் பண்ணிட்டார். God closed. All door will closed. எல்லா டோரும் closed. All the doors are இவங்களுக்கு தண்ணி வர்ற டோர் க்ளோஸ் ஆகல, ஆகாரம் வர்ற டோர் க்ளோஸ் ஆகல. இது எந்த டோர் வழியா இந்த புல்லு வந்ததோ, எந்த டோர் வழியா இவங்களுக்கு சாப்பாடு வந்ததோ, எந்த டோர் வழியா வந்தோ 1 year 10 days இவங்களுக்கு உள்ள தேவன் சகல தேவைகளையும் சந்தித்தார். So God was able to supply all the needs even from a single door. We know not from which door they received food and water. பிரதர், நமக்கு உதவி வருகிற எல்லா டோரும் மூடப்படலாம் பிரதர். நம்முடைய அப்பமும் நம்முடைய தண்ணீரும் தேவன் நமக்கு தருவார். God would give us a bread and water. தேவன் இந்த குடும்பத்தை காப்பாத்துனது மாத்திரம் இல்ல, Not only God has saved that family, உயிரோட காப்பாத்துனது மாத்திரம் not இல்ல, only has saved them alive, ஒரு வருஷம் பட்டினியா போடல தேவன். He never made them starve for a year. அவர்களுக்கு எல்லா மிருகத்துக்கும் தேவையான ஆகாரத்தை தேவன் உள்ளே கொடுத்தார். God was able to supply all the food. நான் for சொல்ல all the- வெளி உலகத்தை பாருங்க. Look at the outside world. வெளி உலகத்தை வெளி உலகம் சொல்ல வேணுமானா The- எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. All the doors are இனி closed. இவங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. You cannot இனி receive. இவங்களுக்கு தண்ணியே கிடைக்காது. You cannot receive இனி water. இவங்களுக்கு எந்த ஆகாரம் கிடைக்காது. You cannot receive any எந்த food. நன்மையும் கிடைக்காது. You cannot receive any ஆனால் benefit. அத்தனை நன்மைகளை அந்த பேழைக்குள்ள ஜனங்கள் அனுபவித்தார்கள். But these people were able to enjoy all the benefits in the இனி hour. அந்த பேழைக்குள்ளேயே சாக வேண்டியதுதான். So they have got to die in the இல்ல hour. இல்ல அவங்க சாக மாட்டாங்க. No, never. அந்த They பேழைக்குள்ளே will never போஷிக்கிற die. தேவன் ஒருவர் இருக்கிறார். There is a God who is able to feed them in வெளி the hour. உலகத்துக்கு கதவுகள் For the அடைக்கப்பட்டிருக்கலாம். outside world, the door has been ஆனால் closed. தேவனுடைய தயவுள்ள கரம், தேவைகளை சந்திக்கிற தயவுள்ள கரம் ஒரு நாளும் குன்றி போகவில்லை. But the merciful hand of the Lord has never shrunk. அந்த கிருபைக்குள்ள That he என்ன may not இருக்கு? help அந்த them. கிருபைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? What is there in His உன்னுடைய grace? பாவ மன்னிப்பு மாத்திரம் இல்ல, Not only the remission of உன்னுடைய பாதுகாப்பு மாத்திரம் இல்ல, not only your protection. உன் தேவைகளை சந்திக்கிற தேவனுடைய கிருபை அங்க இருக்கு. The grace of God is there to meet all your requirements and தேவனுடைய needs. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடும் நான் all சொல்றேன். fear and humility, I tell you, இந்த ஊழியத்துல எவ்வளவு தேவைகள், லட்சங்கள், கோடியிலே தேவையானது. so I required lots of money, lakhs and crores for this நான் ministry. அறியாமை உள்ள காலங்களிலே வேண்டுமானால் நான் அழுது தேவைக்காக ஆண்டவரே தேவையை தாரும். Days when I knew not, I cried unto God to meet my needs. ஆனா இப்ப எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். God has now taught me. இன்றைக்குள்ள கிருபையை தார். God grant me today's grace. இன்றைக்குள்ள கிருபையை தார். Grace that is needed for today. அதிகாலையில எழும்பி கைகளை உயர்த்தி Early morning, I wake up and raise my hands. இன்றைக்குள்ள கிருபையை தார். Lord, grant me today's grace. இன்றைக்குள்ள கிருபையை தாரும். Lord, grant me the grace that is needed இன்றைக்குள்ள today. கிருபையை தாரும். Grace for today, Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நேற்றைக்கு முந்தா நாள் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம். Yesterday or day before, 2 people were speaking. ஒருத்தர்ட்ட சொன்னேன், I told இந்த பக்கத்துல தம்பி எசேக்கியேல் நின்னுகிட்டு இருக்கிறாரு, Brother Ezekiel is standing nearby. அவருக்கே சில வேளை என்ன நம்புறாரா இல்லையா தெரியல. I do not know whether he is able to believe me or not. சனிக்கிழமை காலையில வருவாரு, Saturday morning used to come. பாஸ்டர் இன்றைக்கு 1.25 லட்சம் சம்பளம் கொடுக்கணும் சனிக்கிழமை. Pastor, 1,15,000 we have to pay us salary. நான் என்ன சொல்வேன்னா, What I used to say. பார்க்கலாம். Okay, we'll wait and see. நான் ஒரு நாள் அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னதே இல்லை. I never told him no. இன்றைக்கு சாயங்காலம் 1.25 லட்சம் கொடுக்கணும். 1,15,25 to be paid this அவர் evening. காலையிலே லிஸ்ட் போட்டு கொடுப்பாரு, கார்பெண்டர், கொளுத்துக்காரர், அவருக்கு பெயிண்டர், அவர் 1.25 லட்சம் என்று கொடுக்கணும். A great list prepared for the carpenters and others. பார்க்கலாம். Okay, we'll அவர் look. நினைச்சிட்டு போவாரு, பாஸ்டர் லாக்கர்ல வச்சிருக்காரு போல. Probably pastor has the amount in the locker. அவர் 4:30 மணிக்கு வருவார் என்கிட்ட. At 4:30 he would come to me. நான் அப்படியே எடுத்து 1.25 லட்சம் கொடுப்பேன். So 1,25,000 I just hand it over to அவர் him. நினைச்சிருப்பார், பாஸ்டர் காலையிலே கொடுத்துக்கலாமே என்கிட்ட. Probably this money pastor could have given it to me in the morning. காலையில என் பேக் எம்டி. Early morning my bank was empty. பட் அவருக்கே புரிஞ்சிருக்காது, அதான் அவர்கிட்ட வச்சு சொன்னேன். He would not have understood.
என்ன அவரே புரிஞ்சிருக்க மாட்டாரு. He himself would not have understood. ஆனா எனக்கு தெரியும் இன்றைக்கு 1.5 லட்சம் தேவை. I need 1,25,000. நான் 1.5 லட்சத்துக்கு கேட்டதில்லை. I never asked for 1 lakh. அதிகாலையில் ஆண்டவருக்கு நம்ம முழங்கால் பட்டி இன்றைக்குள்ள கிருபையை தாரும். Early morning I go on my knees and ask for day's grace. இன்றைக்குள்ள கிருபையை தாரும். Lord, grant me today's grace. இன்றைக்குள்ள கிருபையை தாங்க. Grant me the grace that is required for me today. இன்றைக்குள்ள கிருபையை தாங்க. Lord, grant me the grace. நான் சொல்லுவேன் அருமையானவர்களே, I will tell you, dear ones. இன்றைக்கு இந்த ஒரு சின்ன சபையிலிருந்து இவ்வளவு லட்சங்களிலே கோடிகளிலே வேலையை நிறைவேற்றிருக்கிறேன்னா என்னுடைய உழைப்பல்ல, சாமர்த்தியம் இல்லை. Only grace, only from grace. A small church, only able grace. to receive lakhs and crores. It's not because of my talent or cleverness. It's only purely the grace of God. Pastor Sundaraya என்கிட்ட அடிக்கடி கேட்டிருக்கிறாரு. Pastor Sundaramaya used to ask me often. எப்படி தான் உன்கிட்ட மயங்கறாங்களோ தெரியலப்பா. How come they are taken by you? எப்படி உன்கிட்ட நான் பேசினதே இல்லை. I have never ever spoken on that subject. நான் உங்க சபையில உங்க தேவைகளை நான் வெளியே கூட சொன்னதே இல்லை. I have never spoken my requirements. என்னுடைய வீட்டில் எத்தனையோ தேவைகள் இருக்கு. Many requirements are there. சொன்னதே இல்லை. I never uttered it. ஆனால் Yet ஆண்டவருக்கு தெரியும் இன்றைக்கு என்ன தேவைன்னு. the Lord knows as to what I require. என்ன கடன்காரனா வச்சது இல்லை. He has never kept me a debtor. இன்றைக்குள்ள தேவையை ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார். God is able to supply my needs every day. Every day. ஒவ்வொரு நாளுடைய தேவை. Every day, whatever is my requirement. யாரையோ கொண்டு தேவன் தருகிறார். Through someone God is able to. நான் உங்களுக்கு தாழ்மையாக சொல்லுவேன். I tell you humbly. இந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது the church was being தேவன் ஒவ்வொரு நாள் தேவையை சந்திக்கிறத பார்த்து அந்த மேசனே ரட்சிக்கப்பட்டு என் கையால் ஞானஸ்நானம் எடுத்தார். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். He told me the Lord is with you, having seen the அந்த வேளையிலே தேவன் தேவைகளை சந்தித்தார். God was able to meet the needs of the நாளைக்கு 30-40 பேர் நம்முடைய சகோதரர்கள் வேலை செய்வார்கள். Say 30-40 brothers would work on a certain day. சரியாக இரவு 11 மணிக்கு அவர்களுக்கு நான் டீ கொடுக்க வேண்டும். At night 11 o'clock I got to supply them டீ கொடுப்பதற்கு காசு இல்லை. No money to supply. இந்த மூலையிலே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I'm praying this. Brothers வேலை செய்கிறார்கள். மணி 11 ஆயிடுச்சு. It's 11 o'clock. பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க, மணி 11 ஆச்சு, பாஸ்டர் ஜெபிச்சிட்டே இருக்காரு, அவர் நேரத்தை பார்க்கல போல இருக்கு. Probably pastor does not note the time. நான் நேரத்தை பார்த்துட்டு ஜெபிச்சிட்டு இருக்கேன். They know not that I have seen the time and yet I am praying. ராத்திரி 11 மணிக்கு யார் காலி கொண்டு தர்றது? Night 11 o'clock who is to supply? எப்படி அவங்களுக்கு நான் டீ கொடுக்கிறது? How to give them tea? ஆண்டவரே இவ்வளவு கடினப்பட்டு வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க, எங்க டீ கொடுக்கிறது? Labored all along. How am I to supply them? மணி 11 ஆச்சு. It's 11:30. இந்த பக்கத்து வீட்ல ஒரு அம்மா இருந்தாங்க. There was a lady. அவங்களுக்கு அந்த ஊரார வச்சிருந்த பேர் ஆல் இந்தியா ரேடியோ. She was named as All India Radio. காலையில இருந்து எப்பதான் மூடுவாங்கன்னு தெரியாது, வாயை பேசிக்கிட்டே இருப்பாங்க. Morning onward she would be going. 11:30 மணிக்கு அந்த அம்மா உள்ள வந்தாங்க, இவ்வளோ பெரிய பொட்டு வச்சிட்டு. 11:30 with a big இவ்வளோ பெரிய mark பொட்டு on her வச்சிருப்பாங்க. head. 11:30 மணிக்கு வந்தாங்க. She came. ரெண்டு கையை ஊத்தி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்க. So நான் இங்க ஜெபம் பண்றேன், அந்த அம்மா அங்க ஜெபம் பண்ணிச்சு. I am praying here, that mother is praying there. ஜெபம் பண்ணி முடிச்சு நேரா என்கிட்ட வந்துச்சு. After prayer she came to me. Father, She said, Father, தூங்கிட்டு இருந்தேனா, I was sleeping. உங்ககிட்ட வந்து இந்த காசை கொடுக்க சொல்லி யாரோ சொன்னாங்க ஃபாதர். Somebody asked me to supply you coffee. அந்த அம்மா 11:30 மணிக்கு, ராத்திரி 11:30 மணிக்கு காணிக்க வாங்குற நேரம் பாருங்க. Look at the time. When God இல்லையா, ராத்திரி 11:30 மணிக்கு எனக்கு அன்னைக்கு டீக்கு எவ்வளவு தேவையோ அந்த அம்மா காசு கொடுத்து. 11:30 that mother was able to supply me the funds needed for the tea. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. ஒவ்வொரு குழியும் பெரிய பெரிய குழியை தோண்டினார்கள். They were digging the deep pits. நான் வாய் தெரியாம சொல்லிட்டேன் 40 பேருக்கும், இந்த குழியை நீங்க இன்னைக்கு தோண்டிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி போடுவேன். So if you dig this pit, I'll give you, supply you chicken biryani. எங்க ஒய்ஃப் சொன்னாங்க, ஏங்க இந்த மாதிரி எதையாவது சொல்லி மாட்டிக்கிறீங்க, இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு அரிசி இல்ல. ஒவ்வொரு நாளைக்கு நான் 50 பேருக்கு எங்க சமைக்கிறது? How could you? நீங்க சிக்கன் பிரியாணி போடுறேன்னு சொல்றீங்க. And you say that you to supply chicken biryani. மணி 11 மணி வரைக்கும் ஒல வைக்க காசு இல்ல. 11 o'clock no. இவங்க சொல்றாங்க, ஏங்க மணி 11 ஆச்சு, ஏதாவது செய்றீங்களா? It's 11 o'clock. இவங்களுக்கு எல்லாரும் பிரியாணி போட சொல்லிட்டீங்க, என்ன செய்யறது? வெயிட், 1 மணிக்கு தான் சாப்பாடு. 1 o'clock food. 11:15 மணிக்கு எங்க முதலாளி வந்தாங்க, பழைய முதலாளி. 11:15 my என்ன மூட்டை சுமக்க வச்ச முதலாளி வந்தாங்க. கார் வந்து நின்னுச்சு. His car came. தாமஸ், உன்னை இன்னைக்கு பார்க்கணும் போல இருந்துச்சுப்பா. I felt like meeting.
இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளுப்பா. Today is my birthday. உன்கிட்ட தான் ஜெபிக்கணும் போல. என் முதலாளிக்கு நான் ஜெபம் பண்ணேன். See, look, I got to pray for முதலாளி வந்திருக்காரு. உன்கிட்ட my employer has come. ஜெபம் பண்ணுப்பா. So please pray, my ஹஸ்பண்ட் son. வைஃப் முழங்கால் போட்டாங்க. The husband and wife. ரெண்டு பேருக்கு எங்க முதலாளிக்கு அவர்கிட்ட ஒரு நாள் கையேந்தன பிச்சைக்காரனா இன்னைக்கு அவங்க தலை மேல கை வச்சு ஜெபம் I who used to lean on them are now placing my hands. முதலாளிக்கு ஜெபம் பண்ண உடனே அன்னைக்கு சிக்கன் பிரியாணிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு காணிக்கை அவர் கொடுத்து கார்ல போயிட்டாரு. Whatever was required for the chicken biryani, that amount he gave me and left. எங்க எதுக்குங்க 5 மணிக்கு அலம்போதனம் 10:30 மணிக்கு உல வைக்கிறதுக்கு பிரியாணிக்கு காசு அவர் கொண்டு வர வச்சிருக்காரு. நான் Why I should struggle? ரைட் டைம்ங்க. ஏத்த சமயத்திலே சகாயம் செய்கிற கிருபை. And the grace that would provide you at the appointed time. பிரதர், கிருபை வந்து ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலே வராது பின்னாலே வராது. Grace will ரைட் டைம். It will come at the right time. ஆண்டவருடைய ட்ரெயின் வந்து லேட்டே ஆகாது. The time of God would never ever delay. லேட்டே ஆகாது பிரதர். He would never delay. ரைட் டைம்ல வந்து நிக்கும். It should come at the appropriate moment. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. என் பொண்ணு வேலை செய்தா எங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏங்க ஊழியத்துக்கு வர்ற காசெல்லாம் செலவழிச்சு போடுறீங்க, பிள்ளைங்க சம்பாதிக்கிற காசையா இல்ல பேங்க்ல போட்டு வைங்க, கல்யாணம் கூடிச்சுன்னா ஏதாவது உதவும். At least the money that the children earn, keep it in the bank. நான் சொன்னேன், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைய கொண்டு வருவாரு, பணமா கொண்டு வர மாட்டாரு. அது வரும், மாப்பிள்ளையோட காசு வரும். இரு, he who brings a bridegroom, will he not bring the money to திடீர்னு கல்யாணம் செட் ஆச்சு. all of a sudden the marriage was fixed. எங்க வைஃப் சிரிச்சாங்க. நான் சொன்னேன், அந்த பொம்பளைங்க பேச்சு கேட்க மாட்டீங்க, அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு சமயம் வேணும் இல்லையா? My wife சமயம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அம்மா மாதிரி குத்துறதுக்கு. நான் சொன்னேன், கேட்டீங்களா? சேர்த்து வைங்கன்னு சொன்னேன். திடீர்னு ஒரே நாள்ல செட் ஆயிடுச்சு. In a single day the marriage was fixed. என் பையன் என்கிட்ட 3 வாரம் கேட்டான் கல்யாண கார்டு அடிக்கிறது. My son asked for the amount. கல்யாண கார்டு அடிக்க என்கிட்ட காசு இல்ல. I never had the money even to print. எனக்கு பல லட்சங்கள் தேவை. I needed several lakhs. ஒண்ண மாத்திரம் ஆண்டவர்ட்ட கேட்டேன். I asked only one thing. கிருபை தார். Lord, grant me thy grace. அதிகாலை எழும்பி கிருபை தார். Early morning I rose up and asked. 3 வாரத்துக்கு அப்புறம் கார்டு அடிக்க காசு கிடைச்சது. After 3 weeks I received money. காசு அடிச்சு நான் வாசித்தேன். So I எல்லா பயத்தோடு தாழ்மையோடு with all fear I tell you, மீதியாய் எடுக்கத்தக்க அளவிலே தேவன் தேவைகளை சந்தித்தார். God met my needs to the extent I was able to gather the remaining. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், don't worry. பயப்படாதீங்க. உங்க தேவை இன்னைக்கு எவ்வளவு பெருசா இருக்கலாம், whatever may be your needs. எந்த கதவு மூடி இருக்கலாம் பிரதர், the doors may be closed. எந்த புதையலை எடுக்க முடியாம இருக்கலாம் பிரதர். the hidden treasures, நீங்க புதையலை தேடாதீங்க. do not seek for நீங்க வெண்கல கதவை உடைக்கிறதுக்கு சம்மட்டி எடுக்காதீங்க. do not take a hammer to break. எதையும் போட்டு ஹேமரை போட்டு உடைக்காதீங்க. do not break the நேரா போங்க. go straight. கிருபை. kneel down and ask for grace. ask for grace. காலைதோறும் கிருபை அப்பா. Lord, I need thy grace early in the morning. கிருபை ஏற்ற சமயத்திலே உங்களுக்கு உதவி செய்யும். that grace would able to supply you at the appropriate, ஏற்ற சமயத்தில், at the appointed time. தேவன் குதிரையின் காலிலே விருப்பமாகிறார். God would not decide the foot எந்த of a horse. வீரனுடைய காலிலே விருப்பமாகிறார். not the feet of தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். God delights upon whom? Upon those who wait upon him. Wait upon the Lord. just wait upon கிருபைக்கு காத்திரு. wait upon the Lord. நான் இன்னைக்கு தாழ்மையா சொல்லுகிறேன், I tell you, நீ எவ்வளவு பெரிய தேவையோட உட்கார்ந்திருக்கலாம், you may have எவ்வளவு பெரிய பிரச்சனையோட உட்கார்ந்திருக்கலாம், you may have a great அத தூக்கி தூர போடுங்க. throw it, பிரச்சனை தூக்க போடுங்க. throw away தேவையை தூக்கி தூர போடுங்க. throw away your pain. உனக்கு தேவை இன்னைக்கு தேவை பணம் அல்ல, இன்னைக்கு தேவை கிருபை. It's not the money that you need, it's தேவ God's கிருபை, grace. தேவ கிருபை. It's God's grace that you ஆண்டவரே, require. என் மேல் கிருபை உண்டாயிருக்குமானால், Lord, if I had a grace, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory உண்டாவதாக. be to the name. ஆண்டவரே, Lord, என் தேவைகளை எல்லாம் சந்திக்கும். thou art able to supply my needs. நீங்க நினைக்கிறீங்களா? Do you think, பாஸ்டர், Pastor, எல்லா கதவும் மூடி இருக்கு பாஸ்டர், the doors have been shut, Pastor? எந்த பக்கத்திலிருந்து உதவி வர? There isn't any way out. நான் சொல்றேன், கதவை கடவுளே மூடினாலும் Even அந்த God கதவு, himself பூட்டப்பட்ட கடவு வழியா உனக்கு உதவி வரும். From the closed doors. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? தேவன் எனக்கு இன்னைக்கு ஒத்தாசை அனுப்புவார். God would send you You the believe, help. brother? நம்புங்க. நீங்க வேற ஒண்ணையும் தேடாதீங்க brother. You have to trust. காலையில கிருபையை தேடு. Early morning seek for grace. சீக்கிரமாய் மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன். I
I tell you the third. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் Genesis 39. 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், Verse 21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். The Lord was with Joseph, showed him mercy, gave him favor. கிருபை என்ன செய்யுது தெரியுமா? What about grace? தயவு கிடைக்காத இடத்துல தயவு கிடைச்சு. Where he could not receive favor, he was able to. உங்க மேலதிகாரியுடைய மனைவியினுடைய கையை பிடிச்சு ஒருத்தன் இழுத்தவன் கையில கிடைச்சா அவன் எத்தனை எலும்பை நீங்க வச்சிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். I know how, whether you would spare a person. ஏதோ ரோட்ல போற பொண்ணை பிடிச்சு இழுத்தான்னு சொன்னா அடி கொஞ்சமா இருந்திருக்கும். உங்க மேலதிகாரியுடைய மனைவியவே கையை பிடிச்சு இழுத்தான்னு ஒரு கைதியை உள்ள கொண்டா அவன் எலும்புல எத்தனை இருக்கும் நீங்க வச்சிருப்பீங்கன்னு இங்குள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியும் நினைக்கிறேன். எலும்பு எலும்பாய் எண்ணி உரிச்சிருப்பான். So they would have skinned them. யோசேப்பு யாருடைய கையை பிடிச்சு இழுத்தான்? Whose hand did Joseph? சிறைச்சாலை தலைவனுடைய மனைவியை பிடிச்சு இழுத்தான். He took ஒரு over. பொய்யான குற்றச்சாட்டோடு சிறைச்சாலைக்குள்ள வந்திருக்கிறான். It was a false accusation. ஆனா சிறைச்சாலையில போனா அந்த அதிகாரியுடைய தயவு இவனுக்கு கிடைச்சதான். He came to the prison. He received the favor of the jailer. தயவு கிடைக்க கூடாத இடத்துல இருந்து தயவு கிடைச்சது. In a place where he could not receive favor. எதுல தெரியுமா? Where? யோசேப்பு மேல கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு. The grace of God was there on Joseph. பிரதர், ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் அவனுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா மனிதர்களுடைய தயவு நமக்கு கிடைக்கும். He would receive the favor of man. நான் சொல்லுவேன், I would tell you, எந்த மனிதனோ எவ்வளவு பணக்காரனோ எவ்வளவு அதிகாரம் உள்ளவனோ இன்னொருவன் தயவு இல்லாமல் உலகத்துல வாழவே முடியாது. no man, how more rich and powerful he may be, without the help of the honor. ஆண்டவராய் இயேசுவை பற்றியே எழுதியிருக்கிறது. It's written about the Lord. தேவ கிருபையிலே மனித தயவிலே அதிகமாய் விருத்தி He அடைந்தார். grew in the favor of God. and யாருக்கு favor of தயவு man. தேவை? ஆண்டவருக்கும் தயவு தேவை. Even the Lord needed the favor of mankind. என் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே So when Jesus lived, அவருக்கு தயவு தேவையாயிருந்தது. he needed the favor. நான் சொல்லுவேன், I will tell you, தேவ கிருபையிலே பெருக பெருக as you increase, என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா what you would receive, தயவு கிடைக்கும். you would receive favor. யாருடைய கண்களிலே? In whose eyes? நம்மேல் பொய்யான குற்றம் சாட்டி சிறையில் அடைத்திருக்கிறார். They have accused you falsely. என்னை தண்டிக்க வேண்டியவன், They have got to punish you. எனக்கு தண்டனை தர வேண்டியவன், He has got to punish அவனுடைய கண்களிலே. in his eyes. நான் சொல்லுவேன், ஒரு மனிதன் மேல் தேவ கிருபை இருக்குமானால், If a man has the grace of God, நெக்ஸ்ட் அவனுக்கு கிடைக்கிறது தெரியுமா? What அவனை காண்கிற மனிதர்களுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைக்கும். who sees him, they would see him with favor. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இந்த தயவு தான், மனித தயவு தான் நம்மை உயரத்திலே கொண்டு வருகிறது. It's a favor of mankind that is exalting us, lifting us above. நீங்கள் வாசிப்பீர்களானால், If you would read ரூத்தினுடைய புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், the book of Ruth, ரூத் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே தயவு கிடைத்தது? why have I found grace in thy eyes? எனக்கு எதினாலே தயவு கிடைத்தது? Why have I அப்ப found அவளுக்கு grace? ஒரு தயவு கிடைச்சதுங்க. She received grace. அவ யார் தெரியுமா? Who is ஒரு she? வேலைக்காரி கூட இல்ல. She's not a servant, not அந்த தோட்டத்துல சிந்தின கதிரை பொறுக்கிறவள். less than a servant. She was gathering சிந்தின the கதிரை grains that fell. அவள் அதை பொறுக்கி அதை தின்னுகிறாள். She has to gather those grains and ஆனால் ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, one day what அந்த happened? எஜமானுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைக்கும். She received favor in the sight of her master. உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்கள் அதிகாரியுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கணும். In your working place, you need favor. உங்கள் மேலதிகாரிகள் கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கணும். In the sight of your higher ups, you receive. உங்க அண்டை வீட்டுக்காரருடைய கண்களிலே தயவு கிடைக்கணும். You need favor. வேதம் சொல்லுது, எகிப்தியருடைய கண்களிலே
இஸ்ரவேலருக்கு தயவு கிடைத்தது. Israelites received favor in the sight of Egyptians. இந்த மனுஷனுடைய கண்கள் தயவு கிடைக்கணுங்க. So on the side of man you ought to receive favor. இந்த தயவு பணத்தினால வாங்க முடியாது. This favor you cannot, அறிவினால வாங்க முடியாது. not through your knowledge of நீங்கள் money. வீட்டிலே போய் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் Go வாசிப்பீர்களானால் home, read Ecclesiastes. தயவு கிடைப்பதற்கு அறிவினாலே உதவாது. So knowledge cannot help you to receive favor from அதுக்கு mankind. தேவ செயல் உண்டாக வேண்டும். So it needs God's work. நமக்கு மற்றவர் கண்கள்ல தயவு கிடைக்கணும்னா So if we receive favor, if we ought to சொல்லுவேன், receive நமக்கு favor, என்ன வேணும் தெரியுமா? what do we need? நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை கேளு. Every day you ought to ask God's grace. கிருபையை கேளு. Ask for His ஆண்டவரே, grace. Lord, உம்முடைய கிருபை என் மேல் இருக்கட்டும்ப்பா. Lord, let Thy grace abide in me. உம்முடைய கிருபை என் மேல் இருக்கட்டும். Let Thy grace abide in me. இந்த கிருபை பெருக 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 பாருங்க. As the grace abounds in us, நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, what we would நமக்கு receive. தயவு செய்கிற மக்கள் ஏராளம் கிடைக்கிறாங்க. Many people would be there to help us. மனுஷருடைய கண்களிலே உங்களுக்கும் எனக்கும் தயவு கிடைக்க வேண்டுமானால், If we require favor from அந்த mankind, தயவு என்ன செய்துன்னு கேட்டீங்கன்னா, what about the favor? ஒரு தீண்டத்தகாத ஒரு பெண்ணை A girl who should not அந்த be, தோட்டத்துக்கு எஜமானாக மாற்றியது. it made her a mistress. சொல்லுவேன், ஒரு குறைவில் இருந்து கீழே இருந்து அவன் மேலே எப்படி வந்தான்னு கேட்டேன். How she came from the depth. கர்த்தருடைய அந்த மனுஷனுடைய கண்கள்ல தயவு கிடைச்சு. She received favor in the sight of man. கிருபையும் தயவும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். Mercy and favor meets each other. இந்த உலகத்தில் இங்கே உயர்த்தப்படணும்னா, You ought to be exalted in this world. நான் சொல்லுவேன், ஆண்டவரே, I would say, Lord, கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுச்சு. Lord, help us to receive favor. நமக்கு எங்க போனாலும் ஒரு தயவு கிடைக்கணும். Wherever we go, we need His favor. காலைல கூட சொன்னேன், Morning I spoke. ஒரு முறை ஒரு வேலைக்காக நிறைவேறக்கு நான் போயிருந்தேன். Once I had, அங்க ஒரு பெரிய கியூ நின்றுகிட்டு இருந்துச்சு. there's a great queue there. நான் வந்து கியூல பின்னால நின்றுட்டு இருக்கேன். I was standing behind in the queue. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. அந்த பின்னால நின்றுகிட்டு இருக்கேன் நான். I was standing at the back. இது எப்படின்னு 3 மணி நேரம் ஆகும் போல் இருக்கு. I believe 3 hours would pass by. நான் போய் 2 நிமிஷத்துல ஒருத்தர் வந்தாரு. A certain gentleman came within 2 minutes. பாஸ்டர், இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? Pastor, why do you have to stand here? எனக்கு யாருனே தெரியல அவரு. I never knew who he இங்க was. எதுக்கு நின்னுகிட்டு இருக்கீங்க? Why is he standing here? நீங்க வாங்க. He come along with me. ஒரு கூட்டி போயிட்டாரு. He took me along with him. அங்க ஒரு ஆள் சொல்றாரு, There is இந்த பசங்களுக்கு எங்க போனாலும் ஆள் இருக்காங்கடா. wherever these people go, they have. எங்க போனாலும் ஆள் இருக்கு. Wherever they go, they நான் have. யோசிச்சேன், நம்ம அவன் தயவுக்கு நம்ம யாரு? Who am I for his? அவங்க கண்ணுல எனக்கு தயவு கிடைச்சது. So I received favor. And கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. glory be to the name of God. நான் முதலாவது ஜெர்மன் தேசத்துக்கு போறதுக்கு விசாவுக்கு போயிருந்தேன். When I wanted to obtain visa from, 2 பேர் விசா பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 people. ஒரு பிராமின் அம்மா, தமிழ் அம்மா, இன்னொரு ஜெர்மன் லேடி. So one is a Brahmin lady, the other is a German. எனக்கு சுத்தமா இங்கிலீஷ் தெரியாது. So I knew not English. அதனால நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். So I sat. ஆண்டவரே, என் ரூட் வரும்போது கரெக்டா அந்த பிராமின் லேடி வரணும். அவ தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கா. So she's speaking Tamil. This lady has got to come. எப்படியோ சொல்லி நான் வாங்கிடுவேன். Somehow I'll explain her and get her. அன்றைக்கு யார் முகத்துல முடிச்சிட்டு வந்தாங்களோ, எனக்கு முன்னான போலவங்க எல்லாத்துக்கும் கேன்சல் குத்தி அனுப்புறா. Oh, I do not know in whose face she woke up. யாரு? ஜெர்மன் லேடி. இந்த தமிழ் லேடி மாத்திரம் அந்த தவறுகளை சொல்லி திருத்தி 1-2 பாஸ் பண்றா, மற்றதெல்லாம் கேன்சல் பண்றா. நான் ரொம்ப ஆண்டவரே ரொம்ப ஜெபிச்சுட்டே இருக்கேன். ஆண்டவரே இந்த தமிழ் தெரிஞ்ச லேடி பக்கத்துல என் கியூ வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. So let my cue go to that lady who's speaking. அதே மாதிரி ஜெபத்தை கேட்டாரு. Likewise the Lord heard me. அப்படி அவசரமா அந்த கேட்ட போல கரெக்டா க்ளோஸ் பண்ணா. So the shutter was closed when I had been there. அவளுக்கு சாப்பாடு டைம். That was a lunch. கரெக்ட் டைம் க்ளோஸ் பண்ணிட்டா. எனக்கு அடுத்து ஜெர்மன் போணும். அவட்ட என்ன பேசுறீங்க? I never knew how to address this German lady. மொத்த பார்த்தாலே அவ்வளவு கடூரமா நிக்கிறா. பார்வையே ரொம்ப கோவமா இருக்கு. Her face was so terrible. இன்றைக்கு வரைக்குங்க அவ என்ன கேள்வி கேட்டான்னு தெரியாது. நான் என்ன பார்த்தேன். I never knew what she asked. Neither I know what I answered her. அவ என்ன கேள்வி கேட்டா எனக்கு தெரியாது. நான் அவளுக்கு என்ன பதில் சொல்ல, நான் இங்கிலீஷ்ல சொல்ல என்ன சொல்ல. God knows what she asked and what I answered. அன்னைக்கு முதலாவது விசா குத்துறது எனக்கு தான்.
So I was the first person to receive visa from her hand. ஆண்டவரே Then only I thanked my God. அதனால என்கிட்ட ஜெபிக்கிறவங்க சொல்லுவோம், ஆண்டவரே தயவு கிடைக்கட்ட பார்ப்போம். Lord, let me receive favor, O Lord. நான் எப்படி விசா வாங்கினேன்? பதில் சொல்லி விசா வாங்கலைங்க. சத்தியமா அவ கேட்ட பதிலுக்கு நான் பதில் சொல்லி விசா வாங்கல. I never அவ கண்ணில் என்ன தயவு கிடைச்சதோ தெரியாது. receive what favor I received in his eyes. சொல்லுவேன் அருமையானவர்களே, கிருபை. நீங்க ஒவ்வொரு நாளும் கிருபை காத்துருங்க ஐயா. So காலையில கிருபை காத்து. early morning we need his தயவு கிடைக்க கூடாத இடத்துல where we நமக்கு cannot receive தயவு favor. கிடைக்கும். We will மனுஷனுடைய receive தயவு the favor of mankind. சீக்கிரமா நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. In the name of God. ஒன்று என்ன நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருன்னு வரேன், அது அன்றைக்கு தான் நம்ம பெருசாகிடுது. I feel like finishing it short. வலிச்சுங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். நிச்சயமா உங்களுக்கு போர் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப 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 நீங்களும் குஷியா இருக்கீங்க, நானும் குஷியா இருக்கேன். You would also be happy and I சரி, too. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் First Kings 6ஆம் வசனம் சீக்கிரம் வாசி. 3rd அதற்கு chapter. சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என் தகப்பனாகிய தாவீது உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நேர்மையுமாய் இருந்த நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்தீர். அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் உட்காருகிற ஒரு குமாரனை தந்தீர். நல்ல ஜெபம் பண்றான் பாருங்க. He makes a very good prayer. எங்க அப்பாவுக்கு என்ன கிடைச்சது? What did my father receive? கிருபை கிடைச்சது. He received grace. அந்த கிருபையை இந்நாள் வரைக்கும் காத்தீர். So you were able to save him. எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். I know who my father is. எங்க அப்பா ஒரு படிக்காத மனுஷன். He is an illiterate person. எங்க அப்பா ஒரு ஆடு மேய்ச்ச ஒரு மனுஷன். He is a shepherd. எங்க அப்பா ஒரு கிராமத்து வாசி. He is a villager. அந்த மனுஷன் மேல நீர் கிருபை வச்சீர். Lord, you kept your grace. அந்த மனுஷன் யார் ஆயிட்டான் தெரியுமா? What he became? ராஜாவாயிட்டான். He became a king. இந்த ராஜாவாகி இந்த ராஜா கடைசி வரைக்கும் இந்த சிங்காசனம் எப்படி காக்கப்பட்டுச்சுன்னு கேட்டா கிருபையினால். How his throne was preserved only through his grace. நான் சொல்லுவேன், ஒரு சாதாரண மனுஷனை கிருபையினால உயர்த்தி கிருபையினாலே சிங்காசனத்தை தேவன் ஸ்தாபிக்கிறார். An ordinary man is lifted to grace and he gets a throne through grace. நான் சொல்ல அருமையானவர்களே, I would tell you, ஒரு மனுஷன் கிருபைக்கு காத்திருந்தான் ஆனால் if a man waits for அவன் grace, இருக்கிற இடத்துல இருக்க போறது இல்ல. he's not going to abide where he அந்த is. கிருபை அவனை உயர்த்துகிறது. It's the grace that would lift அந்த him. கிருபை அவன் மகன் சொல்லுகிறான், The son எங்க says, அப்பாவுக்கு கிருபை கிடைச்சது. My father அந்த received கிருபை எங்க அப்பாவை ராஜாவாக்கிச்சு. that grace எங்க made my அப்பாவை father. சிங்காசனத்துக்கு கொண்டு வந்துச்சு. It made my எங்க father அப்பா brought சிங்காசனத்துல உட்கார்ந்தாரு. My father sat on it. அந்த சிங்காசனத்தை தேவனே காத்தார். It's God who protected எங்க the அப்பா throne. அறிவினாலேயோ எங்க அப்பாவுடைய ஞானத்தினாலேயோ My father through his knowledge எங்க and அப்பாவுடைய கடின உழைப்பினாலேயோ or through his hard work, எங்க அப்பாவுடைய அனுபவத்தினாலேயோ or through his experience, இந்த சிங்காசனம் நிலைச்சிருக்கல. This throne never got established. எங்க அப்பாவுக்கு கொடுத்த சிங்காசனம் கிருபையினாலே வந்தது, கிருபையினாலே சிறப்படுத்தினீர். The throne that my father received was through grace and you have established. இன்றைக்கு அவருடைய குமாரனாகிய நான் சிங்காசனத்துக்கு வந்தேன். Now I am his son. எப்படி வந்தேன்னு சொன்னா, How have I come? இதே கிருபையினால It's the வந்தேன். same grace that has brought என் me. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God. தேவ கிருபை நம்மை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, Not only அந்த உயர்விலே நம்மை பாதுகாக்கிறது. Not only the grace of God lifts us, it's able to தேவனுடைய protect us. நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. கிருபையை கேட்டு பாருங்க. You ask for நான் grace. சொல்லுவேன், I would tell ஒரு you. அற்பமான ஆரம்பத்தை தாவீது ஆரம்பிச்சார். Or David started from a very low beginning. அவர் சொன்னார், நான் காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். Early morning I waited for அவருடைய him. அனுபவம் என்ன தெரியுமா? What about his காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி. early morning I waited for him. எவ்ரி மார்னிங் அந்த மனுஷன் ஆண்டவராக வந்தான். Every morning he கர்த்தர் came. அவரை பார்த்தார், The Lord saw அவரை him. உயர்த்தினார். He lifted him. வேதம் சொல்லுகிறது, The word of God says, தாவீது மகிமையாக ஐஸ்வர்யம் உள்ளவனாக தீர்க்க ஆயுசு உள்ளவனாக மரணம் அடைந்தான். David died of an old age. He was அவனுடைய முடிவு என்ன full தெரியுமா? of riches and wealth. ஆரம்பம் மகிமை இல்லையா? Our beginning was not ஆரம்பம் glorious, ஐஸ்வர்யம் இல்ல. not riches either. ஆனா எப்படி முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா, How his life ended? மகிமையா முடிஞ்சான், His life ended in glory. ஐஸ்வர்யமானா முடிஞ்சான், He ended as a rich man, தீர்க்க ஆயுசுள்ளவனா முடிஞ்சான். with long life. ஆனால்
அதே முன்னால சவுலை நீங்க எடுத்தீங்கன்னா So, வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது என் போல கிருபையை விலக்கிட்டேன். I have removed அவனை my தள்ளுறதுக்கு முன்னால என்ன போச்சு? What கிருபை left him? போச்சு. அபிஷேகம் இருந்துச்சு, He lost his anointing. கிரீடம் இருந்துச்சு, He had the crown. சிங்காசனம் இருந்துச்சு, He had the throne. அரண்மனை இருந்துச்சு, He had a palace. உதவி செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான போர்ச்சவர்கள் இருந்தாங்க, Thousands of soldiers. யுத்த ஆயுதங்கள் இருந்துச்சு, And the எல்லாமே இருந்துச்சு. He had everything. என்ன மட்டும்தான் விலகிச்சுன்னு What கேட்டீங்கன்னா was lacking? கிருபை விலகிடுச்சு. Grace departed from Saul. அதான் தேவனுடைய கிருபை மாத்திரம் விலகுமானா உன்னுடைய நிலைமை மிக ஆபத்தான. If God's grace departs from you, your life is in danger. சிங்காசனத்துல தான் உட்கார்ந்திருக்காரு, He is seated in the throne. கிரீடம் இருக்கு, He has a crown. எத்தனையோ சேவர்கள் இருக்காங்க. Many warriors. பட் ஆண்டவர் தள்ளுறதுக்கு முன்னால கிருபையை எடுத்துட்டார். Before casting him away, God took கிருபை போன உடனே the moment grace departed. அவனோட முடிவு என்ன தெரியுமா? What about his end? கில்பாவா மலையில குடும்பமா செத்து கிடக்குறான். He died even as a family in Mount Gilboa. சவுலே உனக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? Saul, how come the state? அவர் சொல்வாரு, He would say, என்னை விட்டு ஆண்டவர் கிருபையை எடுத்துட்டாரு. God has removed grace from me. எனக்குள்ள பெருமை வந்து, Pride came in me. எனக்குள்ள எரிச்சல் வந்து, Or jealousy எனக்குள்ள came. வைராக்கியம் வந்து, Or கிருபை anger. என்னை விட்டு போயிடுச்சு. Grace departed from me. கிருபை போச்சுன்னா அடுத்தது அங்கிருந்து தள்ளப்படுதல் மாத்திரம் இருக்கே தவிர உயர்வு இல்லை. If grace departs, next you will be cast down. You would never ever be lifted. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. உங்களை என்னை கடைசி வரைக்கும் அந்த உயர்விலே காக்க வேண்டுமானால் நம்முடைய திறமைகளும் நம்முடைய அபிஷேகங்களும் வரங்களும் அல்ல, only God's grace, 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 grace. If you are to be கடைசி protected, வரைக்கும் நிலைமையை கர்த்தர் காக்கணுமானா கடைசி வரைக்கும் கிருபையிலே நிலைத்திரு. if you are to be protected to the very end, when you are exalted, only the grace of God could protect you. அதனால தான் ஆண்டவர் 10 வருஷ கான்ட்ராக்ட்ல கிருபை கொடுக்கல. God never gave grace for 10 years. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. 5 வருஷ கான்ட்ராக்ட்ல கிருபை கொடுக்கல. No, for 5 years contract. டெய்லி 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 Daily. நேற்றைக்குள்ள கிருபை வச்சு இன்றைக்கு ஓட முடியாது. You cannot run from yesterday's grace. நேற்றைக்கு வைத்த கிருபை வச்சு இன்றைக்கு வேலை செய்ய முடியாது. You cannot work with grace that you have received. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் புதியது புதியது புதியது. Every day the grace has got to be renewed and renewed and நீங்க renewed. என்ன சம்பாதிச்சீங்களோ சம்பாதிக்கலையோ, Whatever நீங்க you earned or என்ன not. பெற்றீங்களோ பெறலையோ, Whatever you receive or not, ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையை பெறாமல் வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியே வைக்காத. every day without obtaining God's grace, you should not leave your house. தேவன் அன்றைக்குள்ள கிருபையை புதிதாய் தருகிறார். God is able to give you a new ஒவ்வொரு grace. நாளுடைய தேவைகளை தேவன் புதிதாய் தருகிறார். God is able to give you new grace for your அந்த requirements. கிருபையை பெறுவதற்கு தாழ்த்துங்கள். You got to humble yourself to அந்த receive கிருபையை பெறுவதற்கு உடையுங்கள். grace. Break yourself for உங்களை receiving. வெறுமையாக்குங்கள். Make yourself empty. தேவ தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். He who is humble, God நம்முடைய gives him grace. ஆணவங்கள், நம்முடைய பெருமைகள், நம்முடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் பலிபீடத்திலே வைத்து கிருபையை மாத்திரம் பெறுங்கள். Let's keep our arrogance, our pride and our anger on the altar and let us receive grace. தாழ்மையிலே ஆரம்பித்தவன் கிருபையை கொண்டு மகிமையாய் முடிந்தான். So he who started in humility, through grace he landed in glory. ரொம்ப துக்கம் என்ன தெரியுமா? What is the sorrow of அவனுடைய குமாரனாகிய சாலமோன் his son Solomon? எதுல ஆரம்பிச்சான் தெரியுமா? How did he start? ஞானத்திலே தேறினவன். He was அவனை போல உள்ள ஞானம் யாருக்கு இல்ல. There was nobody as wise as அவனை Solomon. போல உள்ள ஐஸ்வர்யம் யாருக்கு இல்ல. There was no one as rich as உன்னை Solomon. போல ஐஸ்வர்யவான் உலகத்துல உனக்கு முன்னால இல்ல பின்னால இல்ல. Not in this world to come. உன்னை போல ஞானவான் உலகத்துல முன்னால இல்ல பின்னாலும் இல்ல. There is no one as wise as you. சாலமோனே, நீ ஞானத்திலே ஆரம்பித்தாய். You started in wisdom. சாலமோனே, நீ ஐஸ்வர்யத்திலே You ஆரம்பித்தாய். started in riches. எப்படி முடிஞ்சா தெரியுமா? மகிமையா முடியல, How did he end? Not ஐஸ்வர்யவானா முடியல, as a rich man. தீர்க்க ஆயுசுள்ளவனாய் முடியல. Not of long age. எப்படி முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா How he ended? மன சஞ்சலத்தோடு முடிந்தான். Vexation or sorrow. எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்தேன். He have tried எல்லாம் it. சஞ்சலம், மாயை,
மாயை, சஞ்சலம், மாயை, சஞ்சலம், மாயை. Everything is vanity, vanity and vanity. Brother, ஞானமும் ஐஸ்வரியமும் சஞ்சலத்தை கொண்டு வரும். Wisdom and கிருபை riches மன brings திருப்தியை கொண்டு வரும். grace brings satisfaction of மகிமையை கொண்டு வரும். it brings the glory of God. நமக்கு என்ன வேணும் தெரியுமா? What do we need? ஞானம் வேண்டாம், Not wisdom. நான் சொல்லுவேன் நமக்கு பணம் வேண்டாம், We don't need money. அதை காட்டிலும் கிருபை எனக்கு போதும். We need God's grace. கிருபை நல்லது ஆண்டவரே, Lord, grant கிருபை thy grace. நல்லது ஆண்டவரே, Grace is good, O Lord. உம்முடைய கிருபையை தாரும். Grant thy grace. கடைசியா Lastly, 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 2 Samuel 15, ஹல்லேலூயா. 25ஆம் வசனத்தை பாருங்க. verse 25. சீக்கிரம் வாசிங்க, முடிச்சு. ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், கர்த்தருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். தேவன் என்னை திரும்ப வர பண்ணுவார். The Lord would bring me back. கிருபை என்ன செய்யும் தெரியுமா? What about grace? தாவீது சொல்லுகிறான், David says, அவன் சொந்த குமாரனாலே தன்னுடைய அரண்மனை, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய பதவி, தன்னுடைய பணம் எல்லாத்தையும் இழந்து ஓடுறான். because of his own son, he had to leave his royal estate. தன்னுடைய ஆசாரியனை பார்த்து, looking at his priest, he says, நீ திரும்ப அங்க கொண்டு வை. take back the ark of God. தேவனுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால், If I would receive favor in the eyes of the Lord, நான் இழந்ததை திரும்ப நான் பெறுவேன். whatever I have lost, I would receive. நான் சொல்ல அருமையானவர்களே, I would tell you near once, நீங்கள் ஒன்றை விசுவாசியுங்கள். you got to believe one thing. தேவனுடைய கிருபை மாத்திரம் உங்கள் மேல என் மேல இருக்குமானால், The grace of இந்த God be உலகத்துல upon நாம me. எதை இழந்தோமோ அதை நாம் திரும்ப பெறாம கண்ணை மூட மாட்டோம். Whatever we lose in this world, without receiving it back, we would never close our eyes. நான் சொல்வேன், நீங்க எதை இழந்திருக்கலாம், இன்றைக்கு நீங்க வேணா எழுதி வச்சு பாருங்க. You would have lost. உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்தீங்களோ, Whether you would have lost anything in your நீ life, கண்ணை மூடுறதுக்கு முன்னால தேவன் அவைகளை உனக்கு தராமல் உன் கண்ணை எடுக்க மாட்டார். before you close your eyes, God will never take you without restoring what தாவீது you have சொல்றான், lost. நீ எடுத்து பாப்பா, David says, take back the ark. தேவனுடைய கிருபை எனக்கு இருக்குமா. If I would have the favor of God, நான் சொல்லுவேன், சவுலோட அவனுடைய குமாரனாகிய அப்சலோமிடத்து இருந்ததை காட்டிலும் பலசாலிகள் தாவீதோட இருக்கிறாங்க. David had more strong people than அவனை Absalom. எதிரிகளே சொல்றாங்க, அவர்கள் பலசாலிகள் அங்க இருக்காங்க, Even யுத்தத்துல அனுபவம் உள்ளவங்க இருக்காங்க. Even his enemies தாவீது says, சொல்லல, என் கூட நிறைய பலசாலி இருக்காங்க, David never said that there are என் some கூட நிறைய யுத்த வீரர்கள் இருக்காங்க, warriors, என்கிட்ட பெரிய அனுபவசாலிகள் இருக்காங்க, well அதனால நான் திரும்ப வந்துருவேன்னு சொல்லல. never did he say he would overcome with them. என்ன சொன்னான் தெரியுமா? What he said, கர்த்தருடைய கிருபை என் மேல இருந்தா the favor of God is with me, நான் திரும்ப வருவாப்பா, I would come back. நான் இழந்ததை திரும்ப நான் பெற்றுக்கொள்ளும். Whatever I lose, that would, நீங்க வேணுமா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. today you can write it in your நீங்க book. இழந்ததை தேடாதீங்க, Need not seek what you have lost. இழந்ததுக்கு முயற்சி பண்ணாதீங்க, Need not make an effort. கிருபை மாத்திரம் கேளுங்க. Seek only grace. ஆண்டவரே, என் மேல உம்முடைய கிருபை இருக்கட்டும். Lord, let thy grace be upon me. ஆண்டவரே, உம்முடைய கிருபை என் மேல இருக்கட்டும். Let thy grace be upon me, my உம்முடைய Lord. கிருபை என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. Let thy grace be upon me. இந்த கிருபை உன் மேல இருக்குமானால், If his grace be upon me, என்னதெல்லாம் இழந்தியோ அதையெல்லாம் தேவன் உனக்கு திரும்ப தருவார். whatever you would have lost, God would restore. ஆண்டவர் சொன்னார், The Lord said, உன்னுடைய வெட்டுக்கிளிகள், உன்னுடைய பச்சை கிளிகள், உன்னுடைய முசுக்கட்டை புழுக்கள் பட்சித்த வருஷனுடைய பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன். you would restore the years with the ஒரு காலம் எல்லாம் caterpillars, the பட்சித்துட்டு போயிடுச்சு. cankerworms, நீ கிருபை இழந்த காலத்துல எல்லாம் பட்சித்துட்டு போயிடுச்சு. everything withered. நீ என்னிடம் திரும்புவாயானால், If you return back, திரும்புவாயானால், if you turn back, நான் உன்னை கிருபையாய் உன்னை நான் நேசிப்பேன், or through grace I would மனப்பூர்வமாய் நேசிப்பேன், wholeheartedly I would நித்திய receive. கிருபையோடு நான் இறங்குவேன், With everlasting grace I would நித்திய descend. கிருபையோடு இறங்குவேன். With everlasting grace I would come. கைவிடப்பட்டவளே, You நான் were நித்திய கிருபையோடு இறங்குவேன். I would descend with மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போட்டும், let the mountains depart and கிருபை உன்மேல மாறாம இருக்கும். but the grace would not கல்லுகள் change. பிரகாசிக்க பண்ணுவேன், Your eye would enlighten your கல்லுகளை eyes. பிரகாசிக்க I would பண்ணுவேன். enlighten your eyes. தேவன் இழந்தவைகளை திரும்ப தருவார். God is able to restore you whatever you are lost. இன்னைக்கு நான் உங்களுக்கு நேரடி தீர்க்கதரிசனமாய் Today சொல்லுகிறேன், I tell you, even as a prophet, உன் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தியோ whatever you are lost in your இன்றைக்கு life, தேவன் உன்னோடு பேசுகிறார். this day God is இன்னைக்கு asking. தேவன் உன்னோடு பேசுகிறார். God is speaking to you. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, So now, தாவீது ஒன்றையும்
குறைவு படாமல் திருப்பி கொண்டான். So ஒண்ணு கூட குறைவு. everything was restored to David without any loss. நான் சொல்றேன், நீங்க திருப்பி கொள்வீர். So you would be restored. நீங்க வேற ஒண்ணையும் தேடாதீங்க. Do not ask for anything. கிருபை. Ask only for grace. கிருபை. Grace. கிருபை. Grace. நான் சொல்ல அருமையானவர்களே, I will tell you, dear ones, என்னுடைய வாழ்க்கையில in my life, எங்க அப்பா என்னெல்லாம் இழந்தாங்களோ, whatever my father lost, எங்க அப்பா எல்லாத்தையும் இழந்தாங்க. எங்க அப்பாவுக்கு எல்லாம் இருந்துச்சு, my father had everything. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. He lost everything. ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லை. I had nothing. இந்த கிருபை அறிகிற பாக்கெட்ஸ் தந்தார். He gave me the grace or the privilege to gather grace. ஒரு நாள் தான் One day I cried. தேவனுடைய கிருபைக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். I surrendered myself to God's grace. எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், In all fear I tell you, எங்க அப்பா என்ன இழந்தாங்களோ whatever my father lost, அதையெல்லாம் தேவன் எனக்கு திரும்ப கொடுத்தார். God restored me everything. நான் திரும்ப வாங்கிட்டு இருக்கேன். I have received it back. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. என் அருமையானவர்களே, My dear children, எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், with all fear I tell you, அந்த புதிய இடத்தை வாங்கின போது when I purchased the new land, எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருந்துச்சு. it was amazing. அந்த தோட்டத்தை நான் ஒரு நாள் ஜெபித்து வந்துக்கிட்டு போய் என்னுடைய அம்மாவுடைய தங்கை இந்த சபையில் விசுவாசியா இருக்காங்க. My mother's sister is a believer here. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. அவங்க தோட்டத்தை பார்க்க வந்தாங்க. She came to see the garden. அவங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, She was எனக்கு தோட்டம் ஆச்சரியம், ஆனால் அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஏய் தாமஸ், உங்க அப்பா வித்த தோட்டம் மாதிரியே இல்லை இது. Is it not like the எங்க அப்பா garden சாராயத்துக்காக இழந்து போனாங்க. before death? அப்பதான் எங்க அப்பா தோட்டத்தை நான் யோசித்து பார்த்தேன். I இதே காவாக்கர ஓரத்துல இதே அளவுள்ள ஒரு தோட்டத்தை தேவன் எனக்கு கிருபையாய் தந்தார். God graciously gave me a garden. நான் அதை அன்றைக்கு நான் ஸ்தோத்திரித்ததை போல அன்றைக்கு ஸ்தோத்திரிச்சேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு தோட்டத்தை தந்தீர் என்று இல்லை, எங்க அப்பா இழந்ததை எங்க பிள்ளைகளாய் எங்களுக்கு திரும்ப தந்தீர். Whatever my father's lost, I have given it to his children, Lord. அந்த எங்க அப்பா இழந்த தோட்டம் இதே மாதிரி ஒரு வாய்க்கால் ஓரத்துல அழகான மாந்தோட்டம். எனக்கு தேவன் அதே மாதிரி ஒரு தோட்டத்தை வாய்க்கால் ஓரத்துல அந்த தோட்டத்தை நினைவு கூறுகிறபடி தேவன் எனக்கு தந்தார். Remember that garden that my father lost. ஒவ்வொன்றுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம். Every day I thank God. எங்க அப்பா வேலைக்காரர்களை இழந்து எங்களை வேலைக்காரர்களா விட்டுட்டு போனாரு. So God, father lost his servants and left me. எங்க அப்பா ஆஸ்திகளை இழந்து எங்களை வெறுமையா விட்டுட்டு போனாரு. He lost his wealth and left us empty. ஆனா நாங்க கிருபையை பற்றி கொண்டோம். But I caught hold of his grace. நான் தைரியமா சொல்ல அருமையான I கர்த்தர், can say boldly, dear ones, இழந்தவைகளை எல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். whatever I lost, இன்னும் எவைகளை இழந்தேன் அவைகள் எல்லாம் திரும்ப பெறுவேன் என்ற நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு இருக்கிறது. I have the confidence and strength. Whatever I lose, I would receive. என்னுடைய முயற்சியினால் அல்ல, பிரயாசத்தினால் அல்ல, Not by my effort or labor. என் மேல் இருக்கிற கிருபையை நினைத்து Thinking of ஆண்டவரே the grace, நான் திரும்ப பெறுவேன். Lord, I would receive it back. கிருபை நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. Grace is able to forgive our sins. நான் சொல்வேன், கிருபை நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறது. Grace would make us excellent people. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. கிருபை நம்மை காக்கிறது, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது. Grace protects us and meets our கிருபை needs. மனித கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி நம்மை உயர்த்துகிறது. Grace makes us receive favor in the sight of கிருபை mankind and exalts us. நம்முடைய சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் மேலும் அந்த கிருபையை பொழிய பண்ணுகிறது. Grace establishes our throne and sees that grace is poured to our children. கிருபை இழந்தையெல்லாம் திரும்ப பெற பண்ணுது. Whatever we have lost is restored through grace. எத்தனை பேர் ஜெபம் பண்ணலாம்? How many of you would pray? நீங்க என்ன தேவையோடு வந்திருக்கலாம், என்ன பிரச்சனையோடு வந்திருக்கலாம், whatever may be your problem, எல்லா ப்ராப்ளமத்துக்கும் ஒரே ஒரு ஜெபம் இருக்கும். only one solution for என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. Lord, have grace. என் மேல் கிருபையாயிரும். Lord, have thy grace. எல்லாரும் முழங்கால் போடலாமா? 5 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போடலாமா? யாரும் வெளியே போக வேண்டாம். Please do not go out. எல்லாரும் மேல் ஒரு நான் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றேன். I look into the Lord. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த தேவையை தாரும் அந்த தேவையை தாரும் என்று சொல்லுகிறதே காட்டிலும் More than asking for this need and that ஆதி need. சபையிலே ஜனங்கள் மேல் எப்படி கிருபை இறங்கினதோ Even as grace came அதே down on the church, பூரண கிருபை எங்கள் வாலிபர் மேல் பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை இறங்கட்டும். likewise a perfect grace, let it come எல்லாரும் upon தேவனை us. நோக்கி பாருங்கள். Let us look unto இன்றைக்கு ஒரு God. கிருபையின் ஆவி நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். So grace ought to be poured. எருசலேமின் குடிகள் மேலும்
even on the தாவீதின் citizens of வம்சத்தார் மேலும் the tribe of David. கிருபையின் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று I'll pour சொன்னார். the spirit of grace. கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். Says he would pour the இன்றைக்கு spirit of கிருபை grace. ஒரு ஆவியாய் ஊற்றப்படட்டும். So let the spirit of கிருபை ஒரு ஆவியாய் ஊற்றப்படட்டும். let the grace be poured எல்லா out. குறைவுகளை நிறைவாக்குற கிருபை, A grace that is எல்லா able to fulfill. எல்லா உயர்த்துகிற கிருபை, Grace that would நம்முடைய exalt us. தேவைகளை சந்திக்கிற கிருபை, Grace that would meet our கிருபை requirements. கிருபை எல்லாரும் ஆண்டவர் சொல்லுங்க, கிருபை ஆண்டவரே எங்கள் சபையின் மேல் பூரண கிருபை உண்டாக இருக்கட்டும். எங்கள் வீட்டின் மேல் கிருபை உண்டாக இருக்கட்டும். 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 கிருபை உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக.